அரங்கத்தில் இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மனிதர்கள் முதலாக வாழத் தொடங்கினார்கள். மானுட இனம் பிறந்தது. மானுட இனம் பிறந்து மெல்ல மெல்ல மனிதர்கள் பூமியில் வாழத் தொடங்கிய போது எண்ணிக்கை மிக குறைவு. அந்த ஆதிகாலத்து மனிதர்கள் தங்களை சுற்றிலும் இருந்த இயற்கையை பார்த்து அச்சப்பட்டார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இருப்பது போல அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு நீர் பயத்தை தந்தது, நிலம் பயத்தை தந்தது, காற்று பயத்தை தந்தது. இருக்கக்கூடிய இடங்களிலேயே நீரினுடைய பாதிப்பில்லாமல் இருக்கலாம் என்றால் எங்கே இருக்கலாம் என்று பார்த்தார்கள். மலை உச்சிகளிலே, மலையினுடைய மேல் பகுதிகளிலே போய் தங்கினார்கள். அங்கே இருக்கிற வரை சற்று நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் அந்த நிம்மதியும் நெடுங்காலம் நிலைக்கவில்லை. எண்ணிக்கை அதிகப்பட்ட போது அவர்களுக்கு இடம் போதவில்லை. மலை உச்சியிலே எவ்வளவு இடம் இருக்கும்? அதில் ஒரு சிலர், அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் மெல்ல கீழே இறங்கத் தொடங்கினார்கள். அப்படி இறங்கி வந்தபோது அவர்களுக்கு தெரிந்தது, மலை சரிவுகளில் இன்னமும் இடம் அகலமாக கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த குளிர்ச்சியும் அங்கே இருந்த அடர்ந்த காடும் இங்கே இல்லை. கொஞ்சம் விசாலமாக இடம் இருக்கிறது. இங்கே நாம் இப்படி நடக்கலாம், அப்படி நடக்கலாம், இங்கே ஓடலாம், அங்கே ஓடலாம். அப்படி ஓடியும் திரிந்தும் போன போது கண்டுபிடித்தார்கள், மலை உச்சியில் இருந்த பெரிய பெரிய விலங்குகள் இல்லாமல் இங்கே இந்த சரிவுகளில் சின்னஞ்சிறு விலங்குகள், நாம் வசப்படுத்தக்கூடிய, டொமெஸ்டிகேஷன் என்பார்களே, அப்படி வசப்படுத்தக்கூடிய விலங்குகள். அந்த விலங்குகளை வசப்படுத்தி அந்த விலங்குகளை பழக்கி தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். மலை உச்சியிலே இருந்து மலை சரிவுக்கு வந்தது வாழ்க்கை. இந்த மலைச்சரிவிலே இருந்து நீர் துளிகளை பார்த்தார்கள். ஆங்காங்கே இருந்த நீர் ஏரிகள், குளங்களை பார்த்தார்கள். இந்த நீரெல்லாம் திரண்டு எங்கேயோ ஓடுகிறதே, அப்படி ஓடக்கூடிய அந்த நதிக்கு பின்னாலேயே வந்தார்கள். மெல்ல பிளெயின்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த சமவெளி பகுதிகளுக்கு வந்தார்கள். இப்போது இன்னமும் இடம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த கல்லும் பாறையும் இல்லை. இங்கே நிம்மதியாக புதிய புதிய செடிகளையெல்லாம் வளர்க்கலாம் போலிருக்கிறதே, பயிர் செய்யலாம் போலிருக்கிறதே என்று வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். தொல்காப்பியம் காட்டுமே, குறிஞ்சியும் முல்லையும் மருதமும், இப்படித்தான் மெல்ல மெல்ல மானுட வழக்கம் தொடர்ந்தது. இதற்கு பின்னர் நெய்தலுக்கு போனார்கள். வணிகம் தொடர்ந்தது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியினுடைய பரிணாமம் என்ன? மானுட இனம் பல வகையான அறிவுகளை உள்வாங்கிக் கொண்டது. பல வகையான அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் தந்த முதிர்ச்சி, அந்த முதிர்ச்சியினால் கிடைத்த அறிவு. இதற்குத்தான் மானுட ஞானம் என்று அறிவியல் அறிஞர்கள் பெயர் சொல்லுகிறார்கள். A collective human wisdom. நம்முடைய காப்பியங்கள் இந்த collective human wisdத்தை தான் நமக்கு தருகின்றன. என்றைக்கோ நடந்த ஒரு கதை அல்ல. என்றைக்கோ நடந்த ஒரு கதை என்றால் அந்த கதை அந்த இடத்திலே முடிந்துவிடும். அந்த கதையினுடைய இன்றைய பொருத்தம் வராது. மேலை நாட்டு காப்பியங்களையும் கீழை நாட்டு காப்பியங்களையும் ஆய்வு செய்யும் போது ஆய்வாளர்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலை நாட்டு காப்பிய பாங்கு கீழை நாட்டு காப்பியத்திற்கு பொருந்தி வராது. மேலை நாட்டு காப்பியத்தில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு திரைப்படங்களில் நாம் பார்க்கிற உத்தி, கிளைமேக்ஸ் என்னவோ அந்த கிளைமேக்ஸுக்கு பக்கத்தில் கதை தொடங்க வேண்டும். இன்றைக்கு அப்படித்தானே? வாட் வாஸ் தேர் இன் த கிளைமேக்ஸ், சஸ்பென்ஸ், த்ரில் என்று சொல்கிறோமே, இதுதான் மேலை நாட்டு உத்தி. ஆனால் கீழை நாட்டு உத்தி என்ன சொல்லும்? எத்தனை முறை நீங்கள் ராமாயணம் கேட்டாலும் ராமன் பிறப்பிலே தொடங்கும்,
ராமன் திருமணத்தில் தொடரும், தண்டகாரண்யத்திற்கு போகும், அங்கே இருந்து யுத்தத்திற்கு செல்லும். இதே ஆர்டர்ல தான் திரும்ப 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 ராமாயணம் எழுதப்பெறும், வாசிக்கப்பெறும், படிக்கப்பெறும். யாரோ ஓரிருவர் மாத்திரம்தான் இந்த சீக்வென்ஸை மாற்றியவர்கள். அப்படியானால் என்ன தெரிகிறது? இட் இஸ் நாட் ஃபார் த ஸ்டோரி பட் சம்திங் எல்ஸ் இன் த ஸ்டோரி. அந்த கதை மட்டும் நமக்கல்ல, அந்த கதைக்குள்ளே இருக்கிற மானுட ஞானம், அந்த மானுட ஞானத்தை நமக்கு கொடுப்பதுதான் இப்படிப்பட்ட காவியங்களின் நோக்கம். சரி, இந்த பொது நோக்கம்தான் கம்பருடைய காப்பியத்திலேயும் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அது மட்டும்தானா? அது மட்டும்தானா? மற்ற காப்பியங்கள் எல்லாம் மானுட ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றன. ஆனால் கம்பருடைய காப்பியத்தில் மானுட ஞானத்தை நமக்கு கொடுப்பது மட்டும் நோக்கமல்ல, மானுடத்தினுடைய முழுமையான பரிமாணத்தையும் நமக்கு காட்டுவது நோக்கம். பாரதியாருடைய ஒரு வரியை குறிப்பிட்டார்கள். எல்லை ஒன்று இன்மையை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி. அந்த வரியை சற்றே மாற்றி போடலாம். கம்பரே எல்லை ஒன்று இன்மைதான். அந்த எல்லை ஒன்று இன்மையைத்தான் காலம் காலமாக கம்பன் விழாக்கள் குறிகளால் காட்டிட முயல்கின்றன. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம் சொல்லி சகோதரிகளுடைய வழக்குக்குள் நுழையலாம் என்று கருதுகிறேன். அந்த வழக்கை பற்றி இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்லுவதாக இல்லை. கம்பர் எதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார், கம்பருடைய காப்பியத்தில் நாம் எதையெல்லாம் பார்க்க முடியும்? கம்பர் எதை கொடுத்திருக்கிறார்? இது என்ன தெரியாதா? வால்மீகி ராமாயணத்திலிருந்து கதையை எடுத்தார். வால்மீகி ராமாயணத்தை நமக்கு தமிழில் சிற்சில மாற்றங்களோடு கொடுத்தார். அப்படித்தானே சொல்லுவோம். கம்பருடைய காப்பியத்தை வால்மீகி ராமாயணத்தினுடைய வழிநூல், முதல் நூலும் வழிநூலும் என்றுதானே ஐயா கூட எழுதியிருக்கிறார்கள். எனவே வால்மீகி ராமாயணத்திலிருந்து கதையை எடுத்துக்கொண்டார். He modified it for circumstances and gave it to us. ஆனால் வால்மீகி ராமாயணம் ராமகாதை இது மாத்திரம் கம்பர் அல்ல. கம்பரில் இல்லாதன இல்லை, இல்லாதன இல்லை. இளம் குமரா என்று ராமனை வைத்து இளவலிடத்தில் பேசச் சொல்லுவாரே, கம்பரிடத்தில் இல்லாதன இல்லை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன். இந்த எடுத்துக்காட்டை சொல்லுவதற்கு முன்னர் அவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களிடத்தில், பெரும்பாலானவர்கள் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், என்னுடைய இந்த கருத்தை ஒரு சிலர் ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருப்பவர்கள். எனவே பெரும்பாலானவர்களிடத்தில் ஒரு வினாவை வைக்கிறேன். தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிமார்கள்? 60,000 என்று அரங்கத்திலே இருந்து குரல் கேட்கிறது. கம்பநாட்டாழ்வாருக்கும் 60,000த்திற்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இயற்கை மீறிய தொடர்பு, சூப்பர் ஹியூமன் தொடர்பு. தசரத சக்கரவர்த்தியின் மனைவிமார்கள் மாத்திரம் 60,000 அல்ல. வால்மீகி ராமாயணத்தின்படி தசரத சக்கரவர்த்திக்கு 3 பட்டமகிழ்ச்சிகள் தவிர 500 சொச்சம் மனைவிமார்கள். 60,000 மனைவிமாரா? பெயர்களை எப்படி நினைவு வைத்துக் கொள்வது? அந்த 60,000 பேரின் பெயர்களை எப்படி சக்கரவர்த்தி நினைவு வைத்துக் கொண்டார்? ஒரு பெண்ணோடு ஒரு மணித்துளி பேச வேண்டுமென்றால் கூட 60,000 பேரோடு எத்தனை நாட்கள் பேசினார்? ஏதோ அந்த எண் இயற்கை மீறியதாக தோற்றம் தருகிறது இல்லையா? ஆனால் அந்த எண், அந்த இடத்தோடு அந்த எண் நின்று விடவில்லை. எங்கே எல்லாம் 60,000 வருகிறது என்று எண்ணி பாருங்கள். கம்பரை எழுத்தண்ணி கற்றவர்கள், நான் முறையாக தமிழ் படித்தவள் இல்லை, ஆனால் முறையாக தமிழ் படித்தவர்கள், கம்பரை எழுத்தண்ணி கற்றவர்கள் எங்கே எல்லாம் 60,000 என்று எண்ணிக்கை போட்டு பாருங்கள்.
பிள்ளைகள் இல்லையே என்கிற குறை. அந்த குறையை குலகுருவான வசிஷ்டரிடத்தில் கூறுகிற தசரத சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? 60,000 ஆண்டும் ஆண்டுற உருபகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன். அப்படியானால் சக்கரவர்த்தி ஆண்ட ஆட்சி காலம் 60,000 ஆண்டுகள். சரி, ராமனுக்கு பட்டம் சூட்டலாம் என்கிற முடிவுக்கு வருகிற சக்கரவர்த்தி, தான் கானகம் போகலாம் என்கிற நிலைமைக்கு வருகிற சக்கரவர்த்தி அமைச்சர்களை எல்லாம் அழைக்கிறார். ஆலோசனை நடக்க வேண்டும். எத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள்? 60,000 எனினும் ஆண் தகைக்கு உறுதியில் ஒன்று இவர்க்கு உணர்வு என்று உண்ணலாம். தசரத சக்கரவர்த்திக்கு இருந்த அமைச்சர்கள் 60,000 பேர். 60,000 பேராக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் சக்கரவர்த்திக்கு நன்மை தருவதாகத்தான் இருந்தது. இருந்தாலும் 60,000 பேர் 60,000 பேர் ஒரு அவையிலே வந்து அமர்ந்தார்கள். மந்திராலோசனை நடந்தது என்றால் அந்த அயோத்தி மாநகரம் எப்படி இருந்திருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. நமக்கு தெரியும், சக்கரவர்த்திக்கு மனைவிமார்கள் எத்தனை பேர்? பட்டமகிழ்ச்சிகள் தவிர 60,000 பேர். ராமன் கானகம் செல்ல வேண்டும் என்கிற சூழல் ஏற்பட்ட போது 60,000 பேரும் ராமனுக்கு பின்னால் போனார்கள். 60,000 பேரும் தொடர்ந்தார்கள். 60,000 அரசன் தேவியர், மறு அரு கற்பினர், மழை கண்ணீரினர் சிறுவனை தொடர்ந்தனர். எங்கள் எல்லோருக்கும் நீதானப்பா பிள்ளை, நீ இருக்கிறாய் என்கிற நம்பிக்கையில் தைரியத்தில் நாங்கள் இருந்தோமே. நீ காட்டுக்கு போனால் உன்னோடு சேர்ந்து நாங்களும் காட்டுக்கு வருகிறோம். அம்மா, நீங்களெல்லாம் என்னோடு காட்டுக்கு வர வேண்டாம், இங்கே இருந்து அப்பாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர்களை நகரத்தில் தங்க வைத்துவிட்டு ராமன் செல்கிறான். தசரதனுடைய உடல் எரியூட்டப்பட்ட போது 60,000 தேவியரும் அந்த எரியில் தாங்களும் மூழ்கினர். ராமனை திரும்ப அழைத்து கொண்டு வரலாம் என்கிற எண்ணத்தில் பரதன் புறப்படுகிறான். அப்படி புறப்பட்டு போகிற பரதனோடு ஊரே போனது என்றார்கள். முன்னால் நடந்த நிகழ்ச்சியில் படையும் போகிறது. எத்தனை படை, எத்தனை பேர் அந்த படையில் போனார்கள்? கவிச்சக்கரவர்த்தி சொல்கிறார், ஆன்றவர் உணர்த்திய அக்குரோணிகள் 3 10,000 இரட்டி முற்றுமே. 3 10,000 இரட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 10,000 மும்முறை 10,000 30,000, அதனுடைய இரட்டி 60,000 அக்ஷோணிகள் சைன்யம். இந்த 60,000 இதோட நிக்கல. இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது என்ன கம்பருக்கு ஏதாவது obsessive compulsive disorder-ஆ? 60,000 60,000 60,000ன்னு எல்லாத்துக்கும் 60,000, அவருக்கு தெரிந்த ஒரே எண் 60,000 தானா என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். 60,000 அதோட நிக்கல. இன்னொரு இடத்துலையும் இந்த 60,000 உண்டு. மிதிலை மாநகரம் சிவதனுசை கொண்டு வர வேண்டும். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். நினைவிருக்கிறதா? அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னர் அந்த வில் கொண்டு வரப்பட வேண்டும். ஜனக மன்னர் ஆணையிடுகிறார், வில்லை எடுத்துக்கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் எடுத்துக்கொண்டு வந்தார்கள்? 60,000 அமைவில் ஆற்றலர் தரிமடுத்து இடை இடை தண்டில் தாங்கினர். அந்த சிவதனுசை தூக்கி கொண்டு வந்தவர்கள் 60,000 பேர். இப்போது உண்மையிலேயே சந்தேகம் வலுக்கிறதா இல்லையா? கம்பருக்கு எதற்காக இந்த 60,000 மீது இப்படி ஒரு பிடிமானம் பற்று? இயற்கைக்கு மீறிய ஒரு எண். 60,000 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். எண்ணி பாருங்கள், ஒரே தண்டை 60,000 பேர் தாங்கிக் கொண்டு அந்த சிவதனுசை தூக்கி வந்தார்கள் என்றால், இங்கே ஒருவர் நின்று 60,000 அந்த நபர் நின்றால் எவ்வளவு தூரம்? அவர்கள் இடித்து கொண்டு நின்றால் கூட எவ்வளவு தூரம்? இயற்கை மீறிய விஷயங்களை எல்லாம் மானுட இயற்கையோடு பொருத்தி காட்டிய கம்பரா இப்படி பாடியிருக்கிறார்?
பரம்பொருளான ராமனைத்தான் பாடுகிறார். ஆனால் அந்த ராமனுக்கு மானுட உணர்வுகளை காட்டித்தானே பாடினார் கம்பர். அப்படிப்பட்ட கவி சக்கரவர்த்தி இப்படி நம்ப முடியாத ஒரு எண்ணை தருகிறாரே, என்ன இருக்கிறது இந்த எண்ணில்? தேவர்கள் கூட 33 கோடி என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சராசரியாக அமைச்சர்கள் 60,000 பேர், மனைவிமார்கள் 60,000 பேர். என்ன கணக்கு இது? இந்த கணக்கு என்ன என்று சிந்திக்கும் போதுதான் கம்பர் வெறுமே ராமகாதையை மாத்திரம் நமக்கு கொடுக்கவில்லை, மானுட ஞானத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பது புரியும். பரம்பொருள் தன்மையை பற்றியெல்லாம் இந்த மேடை சற்று முன்னர் சிந்தித்தது. ஞானம் என்று சொல்லுகிறோமே, ஞானத்தில் விபர்யாய ஞானம் என்று ஒன்று உண்டு. பர்யாயம் என்றால் இருப்பது, விபர்யாயம் என்றால் இல்லாததை இருப்பதாக நினைப்பது. இல்லாததை இருப்பதாக நினைப்பது அல்லது இருக்கிற ஒன்றை மாறி நினைப்பது, வேறு எதுவோவாக நினைப்பது. மானுட இனத்தின் சிக்கலே இந்த விபர்யாய ஞானம்தான். அது என்ன என்று புரிந்து கொள்ளாமல் பாரதியாரிடத்தில் மீண்டும் போக வேண்டுமென்றால், 1000 காவியம் கற்றாலும் அதற்குள்ளே ஆழ்ந்திருக்கிற உண்மையை அறியாமல் கற்பார்கள் என்று வருத்தப்படுவாரே, அப்படி அது என்ன என்று புரிந்து கொள்ளாமல் அவரவர்கள் பார்வையில் இதுதான் 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 என்று சிந்திக்கிறோமே, அதுதான் மானுட இனத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல். இந்த சிக்கல் எல்லா இடத்திலேயும் உண்டு. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் திஸ். நான் சொல்லுவதுதான் சரி. சகோதரி ஒன்று சொன்னால் இல்லை, நீங்கள் சொல்லுவது தவறு. ஐயா ஒன்று சொன்னால் இல்லை, நீங்கள் சொல்லுவது தவறு, நான் சொல்லுவது மட்டுமே சரி. அதற்கு பின்னர் வரக்கூடிய அந்த பரிமாணங்களுக்கெல்லாம் வேறு பெயர்கள் உண்டு. ஈகோ என்பார்கள், ஆணவம் என்பார்கள், அகம்பாவம் என்பார்கள். இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்ட்ரபுலேஷன். ஆனால் தொடக்கம் எங்கே? இல்லாததை இருப்பதாக கருதுவதும் அல்லது ஏதோ ஒன்றை மாற்றி கருதுவதும். இந்த தொடக்கம்தான் விபர்யாய ஞானம் என்றிருக்கிறதே, அதுதான் தொடக்க புள்ளி. சரி, இந்த தொடக்க புள்ளிக்கும் 60,000த்திற்கும் என்ன தொடர்பு? சற்றே இன்னொரு கதைக்கு போவதற்கு அனுமதி கோருகிறேன். அரக்கன் ஒருவன், அந்த அரக்கனை அழிப்பதற்காக அம்பிகை நிற்கிறாள். சண்டை தொடங்கிவிட்டது. அந்த அரக்கன் தன்னுடைய படைத்தளபதியை அனுப்புகிறான். அவள் என்ன கட்டளை போட்டால், யார் என்னை வெல்லுகிறார்களோ அவர்கள் என்னை மணம் செய்து கொள்ள முடியும். இவனுக்கு என்னை மணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையானால் இவன் என்னை வெல்லட்டும், போர்க்களத்திற்கு வருகிறேன். நான் என்ன இவளை வெல்லுவது, என்னுடைய படைத்தளபதியே வெல்லுவான் என்று தன்னுடைய படைத்தளபதியை அனுப்புகிறான். அந்த படைத்தளபதிக்கு தூம்ரலோச்சனன் என்று பெயர். படைத்தளபதி தூம்ரலோச்சனன் புறப்பட்டு வருகிறான். அவனோடு வரக்கூடிய வீரர்கள், அங்கேயும் ஒரு கம்பர் தெரிகிறார். 60,000 வீரர்கள். தூம்ர என்றால் புகை என்றுதானே பொருள். தூம்ரலோச்சனன் என்றால் புகை கண்ணன். புகை கண்ணன் புகை படிந்த கண்ணோடு பார்த்தால் பார்வை இருப்பதை வேறொன்றாக காட்டும், இல்லாததை இருப்பதாக காட்டும். தூம்ரலோச்சனனிடத்தில் இருக்கிறது கம்பர் 60,000 வைத்ததற்கான விடை. நம்முடைய புகை படிந்த பார்வை. அந்த பார்வைதான் மானுட இனத்தின் சிக்கல். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று வினா எழுப்பினால் எல்லோரும் சொல்லுவோம், எல்லா இடத்திலேயும் இருக்கிறார். ஆனால் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் என்று உணர்வால் ஒத்துக்கொள்கிறோமா? பக்கத்தில் இருக்கிற இருக்கையில் யாரும் இல்லை என்றால் இந்த இருக்கையில் யார் இருக்கிறார்கள்? யாராவது சொல்லுவோமா கடவுள் இருக்கிறார்? பக்கத்து இருக்கை காலியா இருக்கு. பக்கத்து இருக்கையில் கடவுள் இருக்கிறார் என்று என்றைக்காவது யாராவது சொல்லுவோமா? அறிவு கடவுள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் என்று சொல்லும், ஆனால் உணர்வு அதை முழுமையாக உணராது.
அறிவுக்கும் உணர்வுக்கும் இடையில்தான் அந்த விபர்யாய ஞானம். இதை எப்படி உணர்வது, எப்படி நமக்கு உணர்த்துவது? எந்த பொருளும் 6 வகையான நிலைகளை அடையும். நாம் உலகத்தில் பார்க்கிற பொருட்கள் எல்லாம் 6 வகையான நிலைகளை அடையும். தோன்றும், அதற்கு தோற்றம் அல்லது உற்பத்தி என்று பெயர். அப்படி தோன்றுவது இருக்கும், அஸ்தி அல்லது இருப்பு என்று பெயர். தோன்றியது வளரும், வர்த்தமானம், வர்த்தம் அல்லது வளர்ச்சி என்று பெயர். வளர்ந்தது மாறும், பரிணாமம் அல்லது மாற்றம் என்று பெயர். மாறியது சிதையத் தொடங்கும், அதற்கு சிதைவு, அக்ஷயம் என்று பெயர். அதை தாண்டி வரும்போது அது இல்லாமல் போகும், நலிந்து போகும், நாசமடையும். ஆக மொத்தம் 6 நிலைகள். இந்த 6 தான், ஒரே ஒரு பரம்பொருள் தான். ஆனால் அந்த பரம்பொருளை எப்படியெல்லாம் பார்க்கிறோம்? இருக்கிறது, அது தோன்றியது, அது வளர்ந்தது, அது விதவிதமாக மாறியது, இல்லை அது சிதைந்து விட்டது, இல்லை காணாமல் போய்விட்டது. இந்த 6 நிலைகளையும் புகைப்படிந்த பார்வையில் பார்க்கிறோமே. புகைப்படிந்த பார்வையில் பார்த்து எப்படியெல்லாம் இந்த 6ஐயும் செயல்படுத்துகிறோம்? ஒவ்வொருவரிடத்திலேயும் இருக்கிற 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இந்த 10 இந்திரியங்கள் வழியாக இதை தவறாக புரிந்து கொள்கிறோம், தவறாக செயல்படுத்துகிறோம். இப்போது கணக்கு போட்டு பாருங்கள். 6, 10 இந்திரியங்கள், 6 முறை 10, 60. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்க்கம். ஏன் இந்த வர்க்கம் போட வேண்டும் என்று கேட்கலாம். அறிவியல் ரீதியாக பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் மாறும். 3 பேர் இருக்கிறோம். புகைப்படம் எடுப்பதென்றால் இப்படி ஒரு புகைப்படம் எடுக்கலாம், 1 2 3 இல்லையா? 1 3 2 மாறி நிற்கலாம், அல்லது 2 1 3 மாறி நிற்கலாம், 3 2 1 மாறி நிற்கலாம். இந்த காம்பினேஷன் மாறிக்கொண்டே இருக்கும். காம்பினேஷன் மாறும்போது அதற்கு ஒரு வர்க்கம். வர்க்கம் என்பது கண்டிப்பாக 1000ஆக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. 1000 என்பது ஒரு குத்து மதிப்பான சொல். சகஸ்ரம், அவ்வளவுதான். அந்த சகஸ்ரத்திற்கு குறைவாக இருக்கலாம், சகஸ்ரத்திற்கு அதிகமாகவும் இருக்கலாம். 60 முறை ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்க்கம் என்று போட்டால் 60,000. 60,000 அமைச்சர்கள், 60,000 ஆண்டுகள், 60,000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் என்றால் என்ன பொருள்? இந்த புகைப்படிந்த பார்வை இல்லாமல் இந்த பார்வையை விலக்கி சிந்தனையை ஒருமுகப்படுத்தினார். 60,000 அமைச்சர்கள், ஆனால் ஒரே சிந்தனை. 60,000 பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், புத்தி இப்படியெல்லாம் விபரீதமாக நடக்குமே, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அந்த சிந்தனையை செயல்படுத்தினார். 60,000 மனைவிமார்கள் 60,000 விதமான இந்த சிந்தனைகளை வசியப்படுத்தி எல்லோரையும் ஒரே கூரையில், ஒரே சிந்தனையில், இந்த ராமன் ஒருவன்தான் எங்கள் மகன் என்று 60,000 சிந்திக்கிற வகையில் ஒருமுகப்படுத்தினார். பரதன் 60,000 அக்ஷோணிகளை அழைத்து கொண்டு போனான். 60,000 தூம்ர பார்வையையும் அடக்கினால் உண்மையை அடையலாம். எவ்வளவு பெரிய மானுட ஞானத்தை! ஏதோ மனைவிமாரின் எண்ணிக்கை 60,000, அமைச்சர்களின் எண்ணிக்கை 60,000 என்று போகிற போக்கில் கதை சொல்லுவது போல கவிச்சக்கரவர்த்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கவிச்சக்கரவர்த்தி காலம் காலமாக மானுட இனம் சேர்த்து வைத்த மானுட ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிற கவிச்சக்கரவர்த்தியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைய இந்த வழக்கு மன்றத்திற்குள் நுழைகிறோம். தூம்ர பார்வை இல்லாமல் இந்த வழக்கு மன்றம் இன்றைக்கு நடக்கப் போகிறது. இந்த வழக்கு மன்றத்திற்குள் இப்போது நுழைகிறோம். 2 சகோதரிகள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ராமனை எப்போதுமே குற்றவாளி கூண்டில் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வோடு தொடர்பு படுத்தி இங்கே வழக்கினை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள் இன்றைக்கு வழக்கினை தொடுக்க இருக்கிறார். அதனை
சகோதரி எழிலரசி அவர்கள் மறுக்க இருக்கிறார்கள். இவர்களுடைய வழக்கு வாலியோடு தொடர்பு கொண்டது இல்லை, இல்லை, வாலி சுக்ரீவனோடு தொடர்பு கொண்டது. வாலியை ராமன் அழித்தது சரியா என்று ஒரு தனி வழக்கு உண்டு. கீவா ஜெகநாதனில் ஆரம்பித்து நீதியரசர் இஸ்மாயில் வரைக்கும் அதையும் தொடர்ந்து போன வழக்கு அது. ஆனால் அந்த வழக்கினுடைய துணை வழக்காக இல்லை, தனி வழக்காகவே இன்றைக்கு அவர்கள் வழக்கை பதிவு செய்கிறார்கள். சுக்ரீவனோடு வாலி பகை கொண்டது குற்றம். அதுதானேமா உங்கள் வழக்கு? சுக்ரீவனோடு வாலி பகை கொண்டது குற்றம் என்கிற வழக்கினை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடங்குவதற்கு முன்னர் அல்லது வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு முன்னர் வழக்கை பற்றிய எந்த தகவலையும் அல்லது எந்த செய்தியையும் நீதிபதி ஸ்தானத்தில் இருப்பவர்கள் பேசக்கூடாது என்பதனால் இந்த வழக்கிற்குள்ளே நுழையாமல் வழக்கினுடைய பொருள் என்ன, வழக்கினுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் சகோதரி அவர்களையே பதிவு செய்யுமாறு வேண்டுகிறேன். அன்பு சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள் இப்போது வழக்கினை பதிவு செய்கிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில் கம்பன் புகழ் பாடி கன்னித்தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிற புதுச்சேரி கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த வழக்காடு மன்றத்தின் தலைவர் அம்மா அவர்களே, வழக்கை எதிர்க்க வந்திருக்கிற அன்பு தோழி எழிலரசி அவர்களே, பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கிற அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, ஆண்டாண்டு காலமாக வாலி வதம் குற்றமா இல்லையா அப்படிங்கிற வழக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழ் கம்பன் கழகங்களிலெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் சுக்ரீவன் என்கின்ற ஒரு மனிதனின் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் பார்க்கவில்லையோ என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. வைணவ சான்றோர்களால் சுக்ரீவ மகாராஜா என்று போற்றப்படுகிற அந்த சுக்ரீவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசும் பொருட்டு இந்த வழக்கை நான் இங்கே எடுத்து வந்திருக்கிறேன். அறம் என்பது எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது என்பதால் சுக்ரீவனோடு வாலி பகை கொண்டது குற்றம் என்கின்ற வழக்கை இங்கே பதிவு செய்து அந்த வழக்கை 3 தலைப்புகளில் நான் இங்கே வழக்காட வந்திருக்கிறேன். முதல் தலைப்பாக, தம்பியாகிய சுக்ரீவன் அறியாமல் செய்த பிழையை அறிந்து செய்த பிழையாக எண்ணி அவனை புரிந்து கொள்ளாதது முதல் குற்றம். இரண்டாவது, தன்னுடைய சினத்தின் காரணமாக தம்பியை வாழ விடாமல் துரத்தி பகைவனாகவே மாற்றியது இரண்டாவது குற்றம். மூன்றாவது குற்றம், தம்பியின் மனைவியை தான் கவர்ந்து கொண்டது மூன்றாவது குற்றம் என்று 3 குற்றங்களை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறேன். எதிரணியிலிருந்து வந்திருக்கிற சகோதரி அதை மறுப்பார்கள் என்றால் நான் மீண்டும் அதை பதிவு செய்வேன். 3 குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார்கள். சகோதரி எழிலரசி அவர்கள் இதற்கு என்ன விடை சொல்லப் போகிறார்கள் என்று பார்ப்போம். வாலியின் மீது என்னுடைய அன்பு தோழி அவர்கள் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் தன் தம்பி சுக்ரீவனோடு பகை கொண்டது குற்றம் என்று 3 வழக்குகளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நினைப்பது போல வாலி சாதாரணமானவன் கிடையாது. ஏனென்றால் வேதங்கள் 4 என்று சொல்லுவோம், ரிக், யசூர், சாம, அதர்வனம். அந்த 4 வேதங்களுக்கும் வேலி அவன்தான் வாலி. அனைத்தையும் உணர்ந்தவன் அவன். சொல்ல போனால் அனுமனே சொல்லுகிறான், அவன் எதிரியின் பலத்தில் பாதி பலத்தை தான் பெற்றிருக்கிறானே, அதனால் அவன் செய்யத்தக்க காரியம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அடிக்கிறதுக்காக அந்த வரத்தை அவன் இந்திரனிடத்தில் இருந்து பெறவில்லை. எதிரே வந்து நிற்பவருடைய பலத்திலே பாதி பலத்தை அவன் பெற்று 8 திக்கிலும் இருக்கக்கூடிய திசைகளிலே சென்று சிவபெருமானை வழிபடுவதற்காகத்தான் அவன் அந்த பலத்தை பயன்படுத்தியிருக்கிறான். இதை அனுமனே சொல்லுகிறான். அப்போ அவ்வளவு சிவபக்தனாக இருக்கக்கூடியவன். நீங்க பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர் புராணத்துல
திருஞான சம்பந்தர் வாலியை இப்படி பதிவு செய்கிறார். திருவட குரங்காடுதுறை என்று காவிரியின் வடகரையிலே ஒரு சிவத்தலம் இருக்கிறது. அங்கே திருஞான சம்பந்தர் சென்று அந்த திருவட குரங்காடுதுறையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுகிற போது அவருடைய ஞான கண்ணிலே தெரிய வருகிறது, அந்த ஆலயத்திற்கு, அந்த சிவபெருமானை வழிபடுவதற்கு வாலி வந்து வழிபட்டதை தன் ஞான கண்ணால் அவர் கண்டு பாடுகிறார் பெரிய புராணத்திலே. கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார் என்று பாடுகிறார். வாலின்னு கூட சொல்லலைங்க, வாலியார் ஆர் விகுதி சேர்த்து சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர் என்று சொன்னால் அவர் மட்டுமல்ல, அப்பரடிகள் சொல்லுகிறார். நீங்க திருவையாறு வந்து வாலி வழிபட்டதை அப்பரடிகள் சொல்லுகிறார், வாலியார் வணங்கி ஏத்து திருவையாறு என்று சொல்லுகிறார். இருவருமே வாலியை 6 விகுதி சேர்த்து பெருமை சேர்த்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வாலி தவறு செய்வானா? தம்பியோடு பகை கொள்வானா? காரணம் இல்லாமலா செய்வான்? வாலி என்பவர் கிஷ்கிந்தை மலையினுடைய அரசனாக இருந்தவன். அந்த வாலியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மலையே சிவபெருமானாக வீற்றிருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து எழிலரசி நான் வந்திருக்கிறேன், வழக்குகளை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதை பணிவன்போடு சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாலியார் என்று பெரியோர்களால் போற்றப்படுகிற வாலி மிகப்பெரிய சிவபக்தன் இல்லையா? அந்த சிவபக்தன் தவறு செய்வானா என்று கேட்டிருக்கிறார். ஆனால் எனக்கு இன்னொன்று தோன்றுகிறது, ராவணனார் என்றுதானே ராவணனை பற்றி கவி சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ராவணன் தவறு செய்தான் என்பதுதானே கம்பருடைய காப்பியம் காட்டுகிற கதை. எனவே அவர் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா என்பதையும், உங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் மேலும் தொடருமா என்பதையும் நீங்கள் முடிவு செய்யலாம். குற்றச்சாட்டு இருக்கும் என்றால் உங்களுடைய முதல் குற்றச்சாட்டை நீங்கள் கூறுங்கள். எதிரணியிலிருந்து எழிலரசி அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து வந்ததாக சொன்னார்கள். நானும் ஒன்றும் சாதாரணமான ஊரிலிருந்து வரவில்லை. நன்றிக்கு பேர் போன ராஜபாளையத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். வாலியார் என்று ரொம்ப பெருமையாக சம்பந்தர் எல்லாம் சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள். அப்படி வாலியார் என்று சொன்ன அந்த வாலி யார் என்பதை நான் வைக்கிற வழக்குகளின் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். என்னுடைய முதல் வழக்கு, தன்னுடைய தம்பியை புரிந்து கொள்ளாதது குற்றம். ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு அம்மா இல்லாமல் போனால் அக்காவாக இருக்கிறவர் ஒரு அம்மாவாக இருப்பாளோ, அது மாதிரி அப்பா இல்லாத குடும்பத்தில் அண்ணன் தான் ஒரு தகப்பனாக இருந்து அந்த குடும்பத்தையே வழி நடத்துகிறவன். அண்ணன் தம்பி உறவு என்பது ரொம்ப உன்னதமான ஒரு உறவு. அதிலும் வாலியும் சுக்ரீவனும் யாருடைய பிள்ளைகள் என்றால் இருகதாட்சு என்று சொல்லக்கூடிய ஒரு அப்பா அம்மாவாக மாறிய நேரத்தில் பிறந்த பிள்ளைகள். 2 பேருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள். இந்த அண்ணன் தம்பி உறவை பற்றிமா நான் முத்துக்குமார் ஒரு குட்டி கவிதை எழுதியிருப்பார். அணிலாடும் ஒன்றில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் தம்பிங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தன்னுடைய தம்பியை பற்றி அவர் பதிவு செய்திருப்பார். இந்த வழக்குக்கு அது பொருத்தமாக இருப்பதால் நான் அதை பதிவு செய்கிறேன். தம்பி, நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி, வேற்றுருவன் என்றாலும் என் மாற்றுருவன், நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன், என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண், என் சக ஊன் என் தம்பி என்று பதிவு செய்திருப்பார். ஒரு அண்ணன் தம்பி உறவு என்பது அவ்வளவு உன்னதமானது. இப்போ நம்ம வீடுகளில் கூட அந்த அண்ணன் தம்பி உறவுகளை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சம்பவம் ஒன்று. ஒரு அம்மா அப்பா 2 பசங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இந்த அப்பா என்ன பண்ணுவார், வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு ஒரு சாக்லேட், தம்பிக்கு ஒரு சாக்லேட். இந்த சின்ன பசங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஆவலாதி அதிகமாக இருக்கும். படக்குன்னு அந்த சின்ன பையன் சாக்லேட்டை சாப்பிட்ருவான். ஆனால் இந்த அண்ணன் என்ன பண்ணுவான், மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பான். அண்ணன் அந்த பக்கம் போன உடனே இவன் அதையும் எடுத்து சாப்பிட்ருவான். இது தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தம்பிக்கு அன்புடைமைன்னு பாடம் வகுப்பில் எடுக்கிறாங்க.
அண்ணங்கிட்ட வந்து கேட்குறான், அண்ணே அன்புனா என்னண்ணே அப்படின்னு. இந்த அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்கிறான், அன்புனா வேறு ஒன்றும் இல்லைப்பா, நீ உனக்கு கொடுக்குற சாக்லேட்டையும் நீ சாப்பிட்ருவ, எனக்காக கொடுக்கப்பட்ட சாக்லேட்டை நான் ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பேன், நீ தினமும் அதை எடுத்து சாப்பிட்ருவ, நீ எடுத்துருவேன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் பார்த்தியா, அதுதான் அன்பு என்று அந்த அண்ணன் சொல்கிறான். ஒரு அண்ணனாகப்பட்டவன் தன் தம்பி தெரிந்தே தவறு செய்தால் கூட அதை பொறுத்து ஒரு தாயுள்ளத்தோடு மன்னிக்க கூடியவன் தான் ஒரு அண்ணன். ஆனால் இங்கே இவர் சொன்னாங்க இல்லையா, அவ்வளவு பெரிய சிவபக்தன், வேதங்களுக்கெல்லாம் வேலியாகிய வாலி. வாலியார் அறியாமல் செய்த, தன்னுடைய தம்பி அறியாமல் செய்த ஒரு பிழையை ஏற்றுக்கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவனை பகைவனாக மாற்றியிருக்கிறார். துந்துபி அப்படிங்கிற அரக்கனுடைய மூத்த மகன் மாயாவி அப்படிங்கிறவன் வாலி கூட வந்து சண்டைக்கு வர்றான். வாலி தன்னுடைய முன்னால் யார் வந்து எதிர நின்னாலும் அவங்களுடைய பலத்திலே பாதியை வெல்லக்கூடியவன். கிட்டுவார் பொறக்கிடைக்கின் அன்னவர் பட்ட நல்வளம் பாகம் எய்துவான் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எதிர்க்க யார் வந்து நின்னாலும் அவங்களுடைய பாதி பலம் வாலிக்கு வந்துடும். அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவன் அந்த மாயாவியோடு மோதுகிறான். இந்த மாயாவி இவங்கிட்ட நின்று சண்டை போட முடியாமல் ஒரு பூமிக்கு கீழே போகக்கூடிய சுரங்க பாதையின் வாசல், பிலம் அப்படின்னு அதற்கு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே புகுந்து போயிடுறான். அது ஒரு பெரிய குகையாக இருக்கிறது. இப்போ அவனை விட்டுருக்கலாம், புறமுதுகிட்டு தான் அந்த மாயாவி ஓடி போகிறான். இவ்வளவு வலிமை மிக்க வாலி போய் தொலைகிறான்னு விடாமல் அவனை துரத்திட்டு போய் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாசல்லே இரு, இப்போ போயிட்டு உடனே வந்துடுவேன், எய்து காலை அப்பிளனுள் எய்தி யான் நொய்தின் அங்கு அவன் கொணர்வேன் நோன்மையாய் செய்தி காவல் நீ சிறிது பொழுது என வெய்தின் எய்தினான் வெகுளி மேயினான். கொஞ்ச நேரம் நீ வாசலில் காவலாரு, நான் இப்போ போய் அவனை கொண்டுட்டு வந்துடுறேன்னு அண்ணன் போயிட்டான். போனவன் எவ்வளோ நேரமாக வரல, இப்போ போய் அவனை கொண்டுட்டு வந்துடுவேன்னு சொன்ன வாலி, எதிராளியின் பலத்தில் பாதியை தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க வாலி, ஒரு மாயாவி பயந்து ஓடி போனவன், புறமுதுகிட்டு ஓடி போனவனை துரத்தி போன வாலி 28 மாசமா திரும்பி வரலங்க. 28 மாசமா, கிட்டத்தட்ட 2.25 வருடமாக திரும்பி வரவே இல்லை. வாசலில் சுக்ரீவன் பதட்டத்தோடும் பயத்தோடும் இருக்கிறான். ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, எவ்வளவு பலசாலியான வாலி ஒரு மாயாவிட்ட இருந்து திரும்பி வர முடியலைன்னா அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு ஒரு பயத்தின் காரணமாக நான் போய் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லும் போது உடன் இருக்கிற அமைச்சர்கள், இல்லை இல்லை இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரியுது, வாலியே திரும்பி வரலன்னா ஒருவேளை மாயாவி வாலியை கொன்று இருக்கக்கூடும், அதனால் நீ வந்து அரச பொறுப்பாக பார்த்துக்கோ, நாடு சும்மா இருக்கக்கூடாது அரசன் இல்லாமன்னு சொல்லி அவர்கள் அழைத்து போகிறார்கள். இந்த விஷயத்தை வெளியே வந்த வாலி புரிந்து கொள்ளாமல் சுக்ரீவனை எதிர்த்து பகைவனாக மாற்றுகிறான். என்னுடைய முதல் வழி. இது உங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. அப்படித்தான அமைச்சர்கள் அந்த இடத்தில் இருந்தார்களா? வாலி அவனை துரத்தி கொண்டு அந்த பிளத்துவாரத்துக்குள்ளே ஓடுகின்ற போது சுக்கிரீவன் தன் தம்பி, அவர்கள் சொன்னார்களே தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தம்பி உடையான் படை கஞ்சான் இல்லையா, இவன் கண்டிப்பாக நம்பிக்கைக்குரியவன், தன்னில் பாதி என்றெல்லாம் சொன்னார்கள், மாற்றுருவன் என்று சொன்னார்கள். அவனை நம்பி அந்த பிளத்துவாரத்தின் வாயிலிலே நிறுத்திவிட்டுத்தான் அவனோடு சண்டையிட உள்ளே செல்லுகிறான். ஆனால் 28 மாதம் ஆகிவிட்டது, வராததால் அவன் அந்த பிளத்துவாரத்தை மூடிவிட்டு மாயாவி தன் அண்ணனை கொன்று விட்டான் என்று சொல்லி அங்கே வந்த அவனுடைய அந்த சுக்கிரவனுடைய அந்த படையும் வாலியினுடைய அந்த படையும் வந்தபோது அந்த அமைச்சர்கள் எல்லாம் அவனை சமாதானப்படுத்தி கூட்டி சென்றார்கள் என்று கவிதா பதிவு செய்திருக்கிறார். இது நியாயமில்லாத ஒன்றை, தெரிந்தே செய்த ஒரு விஷயத்தை பாவம் சுக்ரீவன் அறியாமையில் செய்து விட்டான் என்று சொன்ன கவிதாதான் அறியாமையில் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அறியாமையில் ஒரு விஷயத்தை, சரி அறிவே வேண்டாங்க, அந்த விஷயத்துக்கு அறிவே வேண்டாம், உணர்வு வேணும் இல்லைங்க, ஒரு உணர்வு வேணும்ல, அது தானா வரணுங்க. தகப்பனுக்கு நிகரான அந்த அண்ணன் உள்ளே சென்றிருக்கிறான், அவனுக்கு என்ன நடந்தது உள்ளே சென்று நீ பார்த்திருக்க வேண்டாமா? வீர வசனம் பேசினா போதுமா? நான் உள்ள போய் பார்க்கிறேன், மாயாவியோடு சண்டையிட்டு ஒன்னு சாகிறேன், இல்ல மாயாவியை கொண்டுட்டு வரேன்னு வசனம் பேசிட்டு வந்துடலாமா ஒரு தம்பி என்பதை நான் கேட்கிறேன். இது அறியாமையில் செய்த தவறா? அவர்களே சொன்னார்கள் வாலி எவ்வளவு பெரிய பலசாலி என்று. சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்றவன். நீங்க அமிர்தத்தை அரக்கர்களும் தேவர்களும் சேர்ந்து அந்த அமிர்தத்தை எடுக்க முயற்சிக்கின்ற போது மந்திரமலையை
கொண்டு வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு அந்த மத்தால் அந்த திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்த வல்லமை படைத்தவன் வாலி. தனி ஒருவனாக நின்று அமிர்தத்தை தந்தானே அந்த வாலியினுடைய பலம். இன்னும் சொல்ல போனால் பூமியினுடைய பாரத்தை தாங்குகிறானே 1000 தலைகளை உடைய ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனே வாலி நடக்கிற போது அந்த பாரத்தை தாங்குவதற்கு அவனும் நடந்து தாங்குவானாம். அவ்வளவு பெரிய பலசாலி. எதிரே வந்து நிற்பவரனுடைய பலத்திலே பாதி பலம் தன் அண்ணனுக்கு வரும் என்று தெரிந்தும் மாயாவி ஜெயித்திருப்பான் என்று மாயாவியின் மீது வைத்த நம்பிக்கையை, இல்லை இல்லை ஒருபோதும் என் அண்ணன் தோற்றிருக்க மாட்டான், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவனுக்காக காத்திருப்பேன் என்று சுக்ரீவன் காத்திருந்தால் நான் உண்மையாகவே அவர்களை வணங்கி ஆமாம் வாலி செய்தது தவறுதான் என்று நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒருபோதும் அவர்கள் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு தம்பி என்பவன் யார் தெரியுமா, சகோதரன் என்பவன் யார் தெரியுமா, தான் ஆடாட்டினாலும் தன் தச ஆடுன்னுவாங்க. தாயோடு அரும் சுவைப்போம், தந்தையோடு கல்வி போம், உடன் பிறந்தாரோடு தோள் வலி போம் என்று சொன்ன தமிழ் பண்பாட்டின் கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட தம்பியாக அவன் இருக்கிறான். அவனை ஒருபோதும் அறியாமையில் செய்தான் என்று காப்பாற்றிவிட நீங்கள் துடிக்காதீர்கள் என்று வழக்கை பதிவு செய்த கவிதாவுக்கு நான் முதல் முறையாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். அடுத்த வழக்கையாவது நீங்கள் கவனமாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். தான் பிலத்திற்குள்ளே போகும்போது சுக்ரீவனோடு வேறு யாரும் அங்கே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வாலி போனானா? அந்த பிலத்தினுடைய வாயிலில் யாரெல்லாம் இருந்தார்கள்? எப்படி அந்த நிலை வந்தது? அமைச்சர்கள் எப்படி சுக்ரீவனிடத்தில் சொன்னதாக சொன்னீர்களே, அது எங்கே சொல்லப்பட்டது என்பதை தொட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய 2வது குற்றச்சாட்டுக்கு போகலாம். உண்மையிலே இந்த கருத்துக்கள் எல்லாம், இந்த சம்பவம் எல்லாம் யார் வாயிலாக சொல்லப்படுகிறது என்றால் அனுமனுடைய வாயிலாக சொல்லப்படுகிறது. நீங்கள் அறியாமையா நான் சொல்றது என்னையல்ல, அனுமனை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதை முதலில் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுங்கள். ஏன்னா இந்த சவுண்டாக பேசுகிறவங்க, பொய் தன் பக்கம் இருக்கிறவங்க, நியாயத்தின் பக்கம் இல்லாதவங்க எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் சத்தம் போட்டு பேசுறது. 2வது தான் முந்துக்கிட்டு உங்களுக்கு எச்சரிக்கை விடுறேங்கிறது. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணையா நான் வந்தேன், இவங்க எதுக்கு எனக்கு எச்சரிக்கை விடுறாங்க, இப்படிலாம் சொன்னால் நாங்கள் பயந்து போயிடுவோம். சுக்ரீவனை வாலி வெளியில் நிப்பாட்டி வச்சு சொன்னதாக தான் சம்பவத்தில் அனுமன் சொல்லுகிறார். சுக்ரீவனை நீ சிறிது பொழுது இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வாலி உள்ளே போயிருக்கிறான். போன வாலி 2.5 வருஷமாக கிட்டத்தட்ட 2.25 வருஷமாக வரலை. அப்போது அந்த அமைச்சர்கள் எல்லாம் தேடி வந்திருக்க வேண்டும். ஏன்னா 2.5 வருஷமாக ஒரு அரசனும் இல்லை, அரசனுடைய பொறுப்பிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டிய இளவரசனும் இல்லை என்பதால் அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். வரும்போது சுக்ரீவன் சொல்லியிருப்பான், அண்ணன் உள்ள போய் 28 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் அவன் வரவே இல்லை, நானும் அங்க போய் அண்ணனை தேடுறேன், ஒருவேளை அந்த மாயாவி அண்ணனை கொண்டிருந்தானா மாயாவியை நான் கொல்லுகிறேன், இல்லை என்றால் அந்த மாயாவியோடு சண்டை போட்டு நான் மாண்டு போகிறேன் சொல்லிட்டு தான் உள்ள போறான். தானும் அவ்வழி இரும்பிலம் சென்று முன்னவன் தேடுவேன், அவன் கொன்றுலான் தன்னை கொள்வேன், அன்றனின் பொன்றுவேன் என புகுதல் மேயினான். அப்படி சொல்லிட்டு அமைச்சர்கள்ட்ட சொல்லிட்டு சுக்ரீவன் உள்ள போகும் நேரத்தில் தான் இந்த அமைச்சர்கள் தடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அரசாட்சி, அரசன் இல்லாத ஒரு நாடாக அது இருக்குது. அரசன் இல்லைன்னா என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சட்டப்பூர்வமாகவே ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எல்லா அமைச்சர்களும் மந்திரிகளும் கூடியிருக்கிற அவை நடக்கும் என்றால் யாராவது ஒரு முக்கியமானவர் வெளியில் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆபத்து சூழ்ந்து எல்லாரும் இல்லாமல் போனால் கூட இவர் அந்த இடத்துல உட்கார வேண்டும் என்பது சட்ட ரீதியாக இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடியது. அதனால அரசன் போயிட்டான், என்ன ஆனான்னு தெரியல, 28 மாசம் ஆயிடுச்சு. இப்போ இளவரசனாகிய இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீவனும் உள்ள போய் ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்கின்ற பதட்டத்தில் இருந்த அமைச்சர்கள் தான் சுக்ரீவனை தடுத்து அவனை தணிவு செய்து நோய் கெடுத்து, அவன் பதட்டத்தில் இருக்கிற அண்ணனுக்கு என்னாச்சோ நான் உள்ள போவேன், மேலையோர் கிளத்து நீதியால் அடுத்த காவலும் அரிகள் ஆணையால் கொடுத்தது உண்டு, இவன் கொண்டதில்லையால். அனுமன் சொல்றான், இவனா விரும்பி போகல, அமைச்சர்கள் கட்டாயப்படுத்தி நம்முடைய மேலோர் இட்ட ஆணை என்ன என்றால் அரசன் இல்லாத இடத்தில் அந்த இடத்தை அவனுக்கு பின் இருப்பவன் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டாயப்படுத்தி இவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு அமைச்சர்கள் அவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அரசனும் இல்லை இளவரசனும் இல்லைன்னா அமைச்சரே உட்காந்துக்குவாங்க.
ஆனால் அன்னைக்கு நல்ல அமைச்சர்களாக அவர்கள் இருக்க போய் தான் சுக்ரீவனை கட்டாயப்படுத்தி நீ இந்த இடத்தில் காவலாக இருக்க வேண்டும் என்று அழைத்து போயிருக்கிறார்கள். சுக்ரீவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தால் முடி சூடலை, முடி சுற்றியதாக கம்பன் சொல்லவே இல்லை. அவன் போய் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளவில்லை. அண்ணனுடைய இடத்தில் அவன் ஒரு காவலாக தன்னுடைய கடன் இதுவாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறான். வான்மீகத்தில் தான் அவன் முடி சுட்டியதாக காட்டப்படுகிறது. ஆனால் சுக்ரீவன் வாலி இறந்த பிறகு ராமனுடைய கட்டளையால் தான் முடி சூடுகிறாரே தவிர இந்த இடத்துல அவர் செய்யலை. அந்த மந்திரிகளுடைய கட்டாயத்தின் பேரில் அவர் போய் அந்த அரசாட்சியை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய கடன் இது என்கின்ற மனபாரத்தோடு தான் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை எழிலரசி அவர்கள் புரிந்து கொண்டு பதில் வைக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறார். கம்பருடைய பாடலையே அவர்கள் ஆதாரமாக இங்கே வைத்திருக்கிறார்கள். அதுவும் கூட அது அனுமனுடைய கூற்று. சேமம் அவ்வழி செய்து செங்கதிர் கோமகன் தனை கொண்டு வந்து. அனுமன் தெளிவாக சொல்கிறான், நாங்கள் போய் சுக்ரீவனை சொல்லி அவனிடத்தில் எடுத்து கூறி செங்கதிர் கோமகன் தனை கொண்டு வந்து யாம் மேவு குன்றின் மேல் வைகும் வேலைவாய். அப்போ இதில் சுக்ரீவனாக வரவில்லை. சுக்ரீவன் நான் போய் தேடுகிறேன் அல்லது நான் இறந்து போகிறேன் என்றுதான் சொன்னான். ஆனால் அந்த சுக்ரீவனை இவர்கள்தானே ஆட்சியில், ஆட்சி பீடத்தில் ஆட்சி நடக்க வேண்டும், ஆளுகை நடக்க வேண்டும் என்பதற்காக அமரச் செய்தார்கள். எனவே எப்படி சுக்ரீவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட முடியும் என்கிற ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் விடை சொல்வீர்கள் என்றால் நீங்கள் விடை சொல்லுங்கள், இல்லை என்றால் அவர்கள் இரண்டாவது குற்றச்சாட்டை பதிவு செய்யலாம். ராமாயணத்திலே நாம் எத்தனை தம்பிகளை பார்க்கிறோம். 14 ஆண்டுகள் தன் அண்ணனுக்காக காத்திருந்த பரதன் பாதுகையை அரியணையிலே ஏற்றிவிட்டு அண்ணன் வர வேண்டும் என்று காத்திருந்த தம்பி பரதனை ஒரு பக்கம் பார்க்கிறோம். 14 ஆண்டுகள் தூங்காமல் அண்ணனுக்காக கண்ணிமைக்காமல் காத்து கொண்டிருந்த இலக்குவனை மறுபக்கம் பார்க்கிறோம். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச, வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர் போடும் வீரன், கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட தம்பிகளை எல்லாம் நாம் ராமாயணத்திலே பார்க்கிற போது, ஏன் அரக்கர் குலத்தில் எடுத்துக்கோங்க, கும்பகர்ணன் ஒரு அரக்கர் குலத்திலே பிறந்திருந்தாலும் அண்ணனுக்காக உயிர் விட துணிகிறான். நீர்கோள வாழ்வை நச்சி நெடுதினால் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகேன், தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தையாயின் கார்கோல மேனியானை கூடுதி கடுதி என்றான்னு இப்படி அண்ணனுக்காக உயிர் விடுகிற, காத்திருக்கிற, தூங்காமல் இருக்கிற தம்பிகளை நாம் இதே கம்பராமாயணத்தில் பார்க்கிறோம். ஆனால் அண்ணனுக்காக காத்திருக்க முடியாத சுக்ரீவனை நாம் குற்றம் சொல்லுவதிலே என்ன தவறு என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அவர் வழக்கை தொடர்ந்தால் சந்திக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இரண்டாவது வழக்கு தன் தம்பியின் மேல் சினம் கொண்டு அவனை பகைவனாக்கியது. ஒரு மனிதனுக்கு கோபம் வரலாம், ஆனால் எதிராளி யாராக இருக்கிறார்கள், அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள், அதனுடைய பின்னணி என்பதே புரியாமல் இவ்வளவு பெரிய சினத்தை வாளி வைத்தது பெரிய குற்றமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சிவபக்தனாக இருக்கிறவன், 8 திக்குகளும் சென்று தன்னுடைய சிவபக்தியை நிரூபித்தவன், வேதங்களுக்கெல்லாம் வேலியாக இருக்கக்கூடியவனுக்கு இவ்வளவு சினம் இருந்தது என்றால் அவன் பக்திக்கு முன்ன என்ன அடையாளம்னு எனக்கு தெரியல. பக்தி என்பதே பக்குவப்படுத்துவது தானே, பக்தி என்பதே அன்பு செய்தல் தானே. எதிரிலே இருக்கிறவன் தீயவனாக இருந்தால் கூட அவன் மேல் கருணை காட்டுவது தானே உண்மையான பக்தியாக இருக்க முடியும். ஆனால் வாலி தன்னுடைய உடன் பிறந்த தம்பி தன்னுடைய அமைச்சர்கள் சொன்னதுனால அந்த ஆட்சி பீடத்தில் போய் அமர்ந்திருக்கிறான். இப்போ மாயாவியோட சண்டை போட்டான். அவங்க ஆட்சி பீடத்தில் அமர்ந்து சுக்ரீவனை இருத்தி இருக்கிற அதே நேரத்தில் இங்கே மாயாவியை வாலி கொன்னுட்டு வாசலுக்கு வந்து பார்க்குறார். அவங்க எல்லா மலைகளையும் கொண்டு அடைச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மாயாவி திரும்ப வந்துருவானோ என்கின்ற பயத்தில் அதையெல்லாம் அடைச்சிட்டு போயிருந்தாங்க. வாலி வந்து நின்று சுக்ரீவனை அழைக்கிறான், பதில் இல்லை. ரொம்ப சூப்பராக காவல் காக்குறான்ப்பா நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உதையில் எல்லா மலைகளையும் எட்டி உதைத்து விட்டு வாலி மலையை ஏறி வருகிறான். இதை பார்த்த உடனே ஓடி வந்து சுக்ரீவன் என்ன செய்யறான், மனசுக்குள்ள எந்த ஒரு களங்கமும் இல்லாத ஒருவன் தான் ஒருத்தங்க காலை தொட்டு கும்பிட முடியும். அவன் என்ன பண்ணுறான், ஏறினான் அவன் வெகும் அஞ்சுர சீறினான், நெடுஞ்சிகரம் எய்தினான்,
வேறியில் ஆதவன் புதல்வன் மெய்மையாம் ஆறினானும் வந்து அடி வணங்கினான். அண்ணன் வந்த உடனே அண்ணன் வந்துட்டானேங்கிற மகிழ்ச்சியில ஓடி வந்து அவன் காலில் சுக்ரீவன் விழுறான். தப்பு செஞ்சவன் என்னைக்காவது இப்படி ஓடி வந்து விழுவானா? ஐயோ இவன் வந்துட்டானே, ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், அவனை அழிப்பதற்கு தான் நினைப்பாங்களே ஒழிய, அப்பாட அண்ணன் வந்துட்டான், நாம எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம்னு ஓடி வந்து காலில் விழுந்து உடனே தான் பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொல்றான். சொல்லாமையெல்லாம் இல்லை, வணங்கி அண்ணல் நின் வரவு இல்லாமையால் உணங்கி உன் வழி படர உண்ணுவேற்கு இணங்கர் இன்மையால் இறைவ நும்முடை கணங்கள் காவல் உன் கடன் என்றனர். உன்னை தேடி நான் பின்னாடியே வரணும்னு தான் நான் நினச்சேன், வர்றதுக்கெல்லாம் கிளம்பிட்டேன். உன் கூட இருக்கிற அமைச்சர்கள் உன் கடமை இது இல்லை, உனக்கு கடன் இருக்குதுன்னு என்னை கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஆணைக்கு அஞ்சி இவ்வரசை எய்தி வாழ் நான் இல்லாத என் நவையை நல்குவாய். நான் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் நான் இங்கே வந்து உட்காந்துட்டேனே, அது என்னுடைய தப்பு தான். உன்னுடைய அமைச்சர்கள் சொன்னாங்க, ஆட்சிக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்கங்கிறதுக்காக நான் வந்து உட்காந்துட்டேன். நல்லவேளை நீ வந்துட்ட, நீ என்னைய மன்னிச்சிரு, என்னுடைய தவறை மன்னிச்சிருன்னு காலில் விழுந்து கெஞ்சிய ஒரு தம்பியை அந்த வாளி என்ன செய்தார்? வாளியார் என்ன செய்தார்? அடிச்சு உடலை கலக்குறாராம். உடலை கலக்குதல் அப்படின்னா ஒருத்தனை உடம்புல அடிப்பாங்களாம், உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்தமே கலங்கி போய் அந்த உறுப்புகள் எல்லாம் அதிர்கிற அளவுக்கு அந்த அடி இருக்குமா. கூட பிறந்த தம்பி யாராவது இப்படி அடிப்பாங்களாங்க? அது நான் செஞ்சது தவறு என்று ஒத்துக்கொண்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறிய சுக்ரீவனை உடல் கடைந்து அவ்வளவு அடி அடிச்சிருக்கிறான். ஒரு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு அண்ணன் தம்பியாக அவனை பார்க்கல, ஒரு அண்ணன் தம்பியை மன்னிக்கிற மாதிரியும் பார்க்கல. இன்னொன்று, தனக்கு வலிமையே இல்லாத ஒரு சமமாக இல்லாத ஒருவனை ஒரு வீரன் அடிக்கலாமா? ஒருத்தங்கிட்ட சண்டை போடுனா தனக்கு சமமாக ஒருவனோடு பொருதுதல் தானே வீரனுக்கு அழகு. வாளி அண்ணனாவும் நடந்துக்கல, ஒரு வீரனாவும் நடந்துக்கல. இன்னொன்று, ஒரு புறம் முதுகிட்டு ஓடக்கூடிய ஒருவனை, பயந்து தப்பித்து ஓடக்கூடிய ஒருவனை துரத்தி அடிப்பது ஒரு சாதாரண மனிதன் கூட செய்யக்கூடாதது. ஒரு மனிதனாக கூட வாளி நடந்து கொள்ளாமல் சுக்ரீவனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி அவனை இப்படி தூக்கி வச்சு அரைஞ்சு கொள்ளலான்னு நினைக்கும் போது தான் அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். இவன் கைகளில் இருந்து தப்பித்து ஓடி இந்த உலகத்தில் எங்கேயுமே வாழ முடியாத அளவுக்கு வாளி துரத்தி இருக்கிறான். வாளிக்கு ஏற்கனவே ஒரு சாபம் இருந்தது, அந்த மதங்கமலை முனிவரின் சாபம் இருந்ததுனால அந்த இரளைமலைக்குள் போய் ஒழிஞ்சுக்கிட்டான். ஒரு அண்ணன் தம்பி எப்படி அங்கே துரத்துறது? அவன் தெரியாமல் செய்த ஒரு தவறு. உன்னுடைய மந்திரிகள் சொன்ன வார்த்தைக்கு பயந்து போய் தான் அவங்க அரசாட்சியில் உட்கார்ந்தான், அதுவும் முடிசூட்டி கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு தம்பியை, தனக்கு சரிசமமே இல்லாத ஒரு எளியவனை அவ்வளோ அடி அடித்து வாழ விடாம துரத்தி அவன் வர முடியாத இடத்துக்கு போனாதான் வாழ முடியும் என்கின்ற ஒரு நிர்கதிக்கு ஆளாக்கிய அளவுக்கு வாளி ஒரு மோசமான மனிதனாக இருந்திருக்கிறார். தன் தம்பியின் பகையை வழிய தேடிக்கொண்டு பகைவனாக மாற்றி இருக்கிறார் என்பது என்னுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு. சகோதரி எழிலரசி, நீங்கள் தொடரலாம். சினத்தான் வாலி பகை கொண்டது, சுக்ரீவனை மன்னிக்காதது குற்றம். நாங்கள் சார் மன்னிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்களே மன்னிக்கவே நீங்கள் முடியாது. அண்ணன் தம்பி 2 பேர் ஆற்றுக்கு குளிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆற்றினுடைய சுழலில் அண்ணன் மாட்டிக்கிறான், தம்பி நின்று பார்க்குறான், வருவான் வருவான், ரொம்ப நேரமாக நின்று பார்க்குறான். சுழலில் போனவன ஆளே காணும். ஒரு தம்பி என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ கூவி சத்தம் போட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவங்களோட தான் அந்த தண்ணியில் குதிச்சு அண்ணனை தேடுவானா மாட்டானா? ஒரு இயல்பா சாதாரணமா இயற்கையா நடக்கிற விஷயம் இது. அப்ப இந்த விஷயத்தை கூட சுக்ரீவன் முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு அண்ணனுக்கு உதாரணம் சொல்லணும்ன்றதுக்காக என்ன வேணா சொல்லாதீங்க. ஆத்துக்குள்ள ஒரு அண்ணன் விழுந்து போறான்னா தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காப்பாத்துறது அவன் சாதாரண அண்ணன் கிடையாது. ஆதிசேஷனுடைய ஆற்றலுக்கு நிகரான ஒரு அண்ணன் ஆத்துல விழுந்துட்டு போறான். இனிமே மீண்டு வர முடியாத அளவுக்கு அவன் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த அண்ணன் ஜெயித்திருப்பான், வருவான்னு ஏன் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல? நீ இப்ப வருவேன்னு சொல்லிட்டு போன, ஏன் உடனே வராம 28 மாசம் கழிச்சு வர்ற? சண்டை எப்ப தொடங்குது எப்ப முடியுதுன்னு கடவுளுக்கே தெரியாதுமா? கடவுள் இல்லையா வாளி? இப்ப நாமளும் தொடங்கி இருக்கிறோம், எப்ப முடியும்னு தெரியுமா? சாந்தமா இருக்கிற என்னையவே இவங்க கோவப்படுத்துறாங்கன்னா அப்ப இவங்க வாளி எவ்வளவு மோசமான கோவக்காரன்னு நீங்க பாத்துக்கோங்க. எப்பொழுதும் நாங்கள் பாரதியின் வழியை பின்பற்றுகிறவர்கள். நாங்கள் அநியாயத்தை கண்டால் பொங்கி எழுவோம், ரௌத்ரம் பழகுன்னு பாரதியே சொல்லி இருக்கிறாங்க. அநியாயத்தை கண்டா பொங்கி எழுறீங்க, அறியாமையை கண்டு பொங்கி எழுறீங்க. பழகுவது என்பது
பழக்கத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய ரௌத்ரம் தொடரப் போகிறதா, உங்கள் வழக்கு வழக்கு தொடர்கிறது நீதிபதி அவர்கள். இல்ல அநியாயத்தை கண்டு பொங்குவது நியாயம், அறியாமையை கண்டு எப்படி நீங்க பொங்கலாம்? எதிரணி வழக்கறிஞர் அவர்கள் கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் வாலிக்கே உரித்தான கோபம் நாம் வாலிக்காக பேசும்போது வந்து விடுகிறது. நாமளும் எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் நம்மளை பேடா ஆக்குது இந்த உலகம். ஒன்றும் பண்ண முடியல நீதிபதி அவர்களே. நானும் ரொம்ப சாந்தமாக தான் பதில் சொல்ல நினைக்கிறேன். என் வள்ளுவனை நான் இப்போது சாட்சிக்கு கொண்டு வருகிறேன். நான் வள்ளுவன் இடத்துல கேட்குறேன், அவங்க கேட்ட கேள்விக்கு விட்டுடலாமா சுக்ரீவனை? அவர் ஏதோ அறியாமலே செஞ்சிட்டாராம், தெரியாம செஞ்சிட்டாராம், பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாதா, விட்டுடலாமா அப்படின்னா வள்ளுவனுக்கே கோபம் வந்து விடுகிறது. வள்ளுவன் சொல்லுகிறான், கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதோடு நேர் என்று சொல்லுகிறார். நீங்க கலை அரசன் எடுக்கிறான்னா பயிர் நல்லா வரணுங்கிறதுக்காக. வாலியும் அப்படிதான். ஏன் சுக்கிரீவனை அவன் கலையாக பார்த்தான் அப்படின்னா, சரிப்பா நீ வந்துட்ட, அமைச்சர்கள்லாம் உனக்கு சொன்னாங்க, நீ அரசை ஏற்றுக்கொள், அண்ணன் இல்லை நீ தான் அந்த இடத்துலன்னு. நான் கேட்குறேன், முறைப்படி அந்த கிஷ்கிந்தையினுடைய வாரிசு யார்? வாலி இல்லை. இப்ப வாலிக்கு அப்புறம் யார் அரசனா மாறி இருக்கணும், யார் அரசனா முடிசூடி இருக்கணும்? அவனுக்கென்று ஒரு மகன் இருக்கிறான் இல்லையா, அங்கதன். அங்கதனுக்கு தானம்மா நீ சித்தப்படா இருந்து முடிசூட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ முடி தரித்து கொண்டு உட்கார்ந்தனா அதுவும் அறியாமையா? அதையும் தெரியாமல அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆவன்னு காத்துக்கிட்டு இருந்த கோஷ்டி அது. கோவப்படக்கூடாதுதாங்க நானும் பார்க்குறேன். அதில் இன்னும் ஒன்று அவர்கள் சொன்னார்கள், சினம் ரொம்ப கொடியது இல்லையா? நீங்க அநியாயத்தை கண்டு நான் மட்டும் இல்லைங்க, இலக்குவனே பொங்குகிறான். இன்னைக்கு தான் கூட பிறந்த ரத்தத்தின் ரத்தமாக இருக்கிற தன் அண்ணனையே காலி பண்றதுக்கு நம்மளோட கூட்டணி வச்சிருக்கிறானா, இவனை நம்பி நாளைக்கு ராவண வதத்துல நாம இறங்க முடியுமா? கேட்டது நான் இல்லை சகோதரி, இலக்குவன் கேட்கிறான், அண்ணனை பார்த்து கேட்கிறான், அண்ணா வேண்டாம், இவனுடைய நட்பு வேண்டாம், இவன் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வராது, இவன் சரி வராது, இது அண்ணன் கூட பிறந்த அண்ணனையே காலி பண்றதுக்கு கூட கூட்டு வந்திருக்கிறான் நம்மள என்று சொல்லக்கூடிய இலக்குவனின் கோபத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவன் சினம் கொண்டவன் கிடையாதுங்க, அவன் பகைவனுக்கும் அருள் செய்கிற நெஞ்சை உடையவன். உதாரணத்துக்கு ராவணனை வால்ல கட்டி தூக்கி அடிச்சான், மலமலையா அடிச்சான். அந்த ராவணனோடவே அக்னி சாட்சியாக நட்பு கொள்கிறான். அப்போ அவன் சினத்தை தக்க வைப்பவன் அல்ல, அவன் கோபத்தை தணிக்க கூடியவன் தான். ஆனா ஏன் சுக்கிரீவன் மேல அவனுக்கு கோபம் தணியவில்லை என்று சொன்னால், அண்ணன் வெளியே ஒருவேளை வந்தாலும் வர வேண்டும் என்று பிளதுவாரத்தை அப்படியே விட்டுட்டு வரலாம, மூடியாச்சு. அவை சுக்குநூறாக வானத்துக்கும் கடலுக்குமாக தெரித்து விட்டுதான் வாலி வெளியே வருகிறான். பலசாலியா இருக்கவே வெளில வந்தான், இல்லாட்டி என்னங்க ஆகும்? பிளதுவாரத்தை மூடி வச்சுட்டு வந்துட்டான். உயிரோடு சமாதி கட்டின மாதிரி அண்ணனை. இரண்டாவது தப்பு, தன் மகன் அங்கதன் இருக்க அவன் முடிசூடி கொண்டு உட்கார்ந்து கொண்டான். இதெல்லாம் மன்னிக்கக்கூடிய குற்றமா? இதற்கு கூட சினம் கொள்ளவில்லை என்று சொன்னால், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்லுகிறார், ஒரு ஆண்மை, ஒரு அரசனுக்கான தகுதி என்ன தெரியுமா? தன் உரிமை மேல் ஆண்மை பாராட்டாதார் சாந்தம், பெருமையில் பிணத்தில் பிறந்ததோர் சீதம் என்று சொல்லுகிறார். தன் திறமை மீது தன் ஆண்மை மீது ஒரு அரசனுக்கு மரியாதை இல்லை என்று சொன்னால், அந்த அமைதி இருக்கிறதே அது பிணத்தின் மீது இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கு சமம் என்று சொல்லுகிறார் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. என்று சொன்னால் இது உலக இயற்கைங்க. இதை மன்னிப்பதற்கு, சினம் கொள்ளாமல் இருப்பதற்கு வாலி அப்படி அரசன் ஆண்மை என்கின்ற நிலையிலே இருந்தவனுக்கு அது முடியாத செயல் என்கிற காரணத்தினால் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்தது சரிதான் என்று சொல்லி அவர் அடுத்த வழக்கை வைப்பதாக இருந்தால் அதையும் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி எழிலரசி அவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. அங்கதனுக்கல்லவா முடிசூட்டி இருக்க வேண்டும், தன்னுடைய அண்ணன் மகன் இருக்கும்போது தான் முடிசூட்டி கொண்டானே என்று ஆதங்கப்பட்டீர்கள். ஆனால் அனுமனுடைய கூற்றை அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார்கள், நானும் கூட குறிப்பிட்டேன். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். மேவு குன்றின் மேல் வைகும் வேலைவாய் என்று சொல்லுகிற அனுமன் கோமகன் தன்னை கொண்டு வந்து யாம் மேவு குன்றின் மேல்
நாங்கள் தான் சுக்ரீவனை அழைத்து கொண்டு வந்து இங்கே ஆட்சி செய்ய சொன்னோம் என்று குறிப்பிடுகிறாரே. அப்படி என்றால் அங்கதனை பற்றி அனுமனுக்கு தெரியாதா, அல்லது வேண்டுமென்றே அங்கதனை விட்டு விட்டார்கள், அனுமனும் சேர்ந்து குற்றவாளி என்று சொல்ல போகிறீர்களா? நீதிபதி அவர்களே, நான் இப்படி சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். எல்லாரும் சரியாக இருக்கும், சொல்லுங்கள். எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க, எல்லோரும் வந்து என்னை வேண்டிய காரணத்தினால் நான் அரசனாகி விட்டேன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தருடைய வீட்டுக்கு அதுக்கு சொந்தமே இல்லாத, வாரிசே இல்லாத ஒரு ஆளை கூட்டு போய், நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டிட்டு கொண்டு போய், இனிமே இது உன் வீடு, இனிமே நீதாங்க இருக்கணும் அப்படின்னா உடனே தலையாட்டினா, என்னை விட ஒரு மடச்சி இந்த உலகத்தில் இருப்பாளா? சட்டப்படி ஒன்று சொல்லணும், யார் அரசாட்சியினுடைய அடுத்த முடிசூடுதலுக்கு தகுதியானவன் என்று ஒரு மரபு இருக்கிறது. நீங்க கைகை இடத்திலே மந்தரை பேசுகிற போது என்ன சொல்லுகிறாள்? இப்பொழுது ராமன் முடிசூட்டி விட்டால் அடுத்து 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 ராமனுடைய மகன், அவனுடைய மகன், அவனுடைய மகன் என்று இந்த அரசாட்சி செல்லுமே ஒழிய உன் மகன் பரதனுக்கு ஒருபோதும் அதிலே உரிமை வராது என்று சொல்லுகிற இடத்தை கம்பன் காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த மகனுக்குரிய இடத்திலே அங்கதன் இருக்கிறான், அவன்தான் வாரிசுக்கு உரியவன். அதை அவன் எண்ணி கூட பார்க்காமல் இவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக முடிசூட்டி கொண்டது தவறுதான் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து அவருடைய அடுத்த வழக்கை எதிர்நோக்குகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க சொன்னதுல சில என்னுடைய மனசுக்கு தோன்றிய வேறுபாடுகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு மூன்றாவது வழக்குக்கு வருகிறேன். அவங்க சில விஷயம் சொன்னாங்க. அரசன் வந்து களை எடுத்தல் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ பயிர் சம்பந்தமாக சொன்ன மாதிரி. சுக்ரீவன் பயிர் கிடையாதுமா, கூட பிறந்த உயிர். களை எடுப்பதுன்னா தப்பு செய்கிறவங்கள களை எடுப்பதும், கூட பிறந்த தம்பி தெரியாமல் செய்கிறது களை எடுக்கிறதும் ஒன்றா? என்ன அர்த்தத்தோடு நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. இன்னொன்று சொன்னாங்க, இலக்குவன் கூட இவங்களுக்கு துணைக்கு யாரெல்லாம் இழுத்துக்கிறாங்கன்னா, நல்லவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தான் பக்கம் இழுத்துக்கிறாங்க. இலக்குவன் கூட சுக்ரீவன் மேலே சந்தேகப்படலையா? சுக்ரீவன் வந்து ராமன்கிட்டேயோ இலக்குவன்கிட்டேயோ அடி பணியலை. ராமனையும் இலக்குவனையும் கவந்தன் தான் சுக்ரீவனை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறான். சவரியும் அதற்கு வழிகாட்டி நீங்க சுக்ரீவனை போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இவங்க ரெண்டு பேரும் அங்க வர்றாங்களே தவிர சுக்ரீவன் அவங்க கிட்ட வரல. இவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்ச பிறகு தன்னை அவர்களிடம் ஒப்பு கொடுத்தான். இன்னொன்று ரொம்ப அற்புதமா விஷயம் சொன்னாங்க. வாலி எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ராவணனை வாளில் கட்டி எல்லா இடத்திலும் அடித்த பிறகும் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டார். சூப்பர்ல. கெட்டவனை மட்டும்தான் ஒரு நண்பனை ஏற்றுக்குவார் போல் இருக்கு. நல்லவனாக இருக்கிற சுக்ரீவனை அடித்து துரத்தி விரட்டி விட்டுட்டு கெட்டவனாக இருக்கிற ராவணனை எவ்வளோ நட்பு கொண்டார்னு அவங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன், அவங்க அந்த பிளத்தை அடைத்ததுக்கு காரணம் மாயாவி திரும்பி வந்து விடுவானோ என்கின்ற பயத்தின் காரணமாகத்தானே தவிர வாலி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா வாலி இறந்து போயிட்டானோங்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் அந்த மக்களும் மந்திரிகளும் சுக்ரீவனும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்தார்கள். இன்னொன்று, அரசனுக்கு அடுத்ததாக இளவரசு பட்டம் சூட்டி கொண்டவன் சுக்ரீவன். இன்னொன்று, இங்கே அவன் அரசனாக முடி சூட்டப்படவில்லை, அவன் அந்த இடத்தில் ஒரு காவலாளியாகத்தான் இருந்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மூன்றாவது என்னுடைய வாதத்தை நான் வைக்கிறேன். மூன்றாவது வாதம் தான் ரொம்ப வலுவான, ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். ராமனுக்காக பரதன் காத்திருக்கவில்லையான்னு ஒரு வாதத்தை அவங்க போன தடவை கேட்டாங்கல்ல. ராமன் மாதிரி ஒரு ஒழுக்கமான, ராமன் மாதிரி ஒரு நல்லவனுக்கு தம்பியாக இருக்கிறவன் எவ்வளவு நாள் வேணா காத்திருக்கலாம். ஆனா வாலி செய்த மிகப்பெரிய தவறு தம்பியை அடிச்சு துரத்துனதும் இல்லாம, அவனை சரியா புரிந்து கொள்ளதும் இல்லாம, அதையும் தாண்டி தம்பியின் மனைவியை தான் கவர்ந்து கொண்டது. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அது நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் அறத்தின் பக்கமும் அது நிற்காது என்பதை நான் உறுதியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா ராமனும் லக்குவனும் வர்றாங்க, அந்த இரளைமலைக்கு வந்து இவர்களுடைய விருந்தினராக உணவு சாப்பிட உட்கார்றாங்க. எல்லாம் ஆண் குரங்குகளே பரிமாறுது. வீட்டில் பெண்கள் தானே பரிமாறுவாங்க, நல்லா சமைக்கிறாங்களோ சமைக்கலையோ பரிமாறுறதுக்கு பெண்கள் தானே வந்து நிற்பாங்க. ஆனால் எல்லா ஆண்களே வந்து பரிமாறும்போது தான் ராவனுக்கே ஒரு ஆச்சரியமாகி, நீயும் என்னை போல மனைவியை பிரிஞ்சு இருக்கிறியான்ற ஒரு கேள்வியை ராமன் வைத்த பிறகுதான் அனுமன் சொல்லுகிற பதிலாக சுக்ரீவனுடைய வரலாறே சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் இவங்க அவங்கள பற்றி ஒன்றுமே சொல்லலை. அந்த கேள்விக்கு பிறகுதான் அனுமன் சொல்லுகிறான். அதுலேயும் ஒரு நுட்பம் என்னன்னா, வான்மீகி ராமாயணத்தில்
சுக்ரீவனே தன்னை பற்றி சொல்கிறான். தான் பட்ட அவமானத்தை, தன் மனைவியை இழந்ததை சுக்ரீவனே சொல்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் கம்பன் கொஞ்சம் நுட்பமாக தன் மனைவியை தான் இழந்ததை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய துயரம் அவனுக்கு ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனுமன் வாயிலாக அதை சொல்லுகிறார். பார்த்தா அனுமன் சொல்றார், உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். அடிச்சு துரத்துனா, வாழ வழி இல்லாமல் ஆக்குனா, ஆனால் அதையும் தாண்டி உரிமைங்கிற சுக்ரீவனுடைய அருமருந்தாக கூடிய அந்த மனைவியை இவன் விரும்பினான். இருமையும் துறந்து இவன் இருந்தனன், கருமம் இங்கு இது எம் கடவுள் என்றனன். அவன் இருமையும் இழந்துட்டானான். ஒன்று இம்மை, இன்னொன்று மறுமை. இம்மையில் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இல்லறத்தில் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இன்பம். அவன் கவர்ந்துட்டு போனதுனால சுக்ரீவன் அதையும் இழந்துட்டான். மறுமையாகிய இன்பம் என்னன்னா, விருந்தோம்பலில் தன்னை நாடி வருகிற விருந்தினருக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து விருந்து கொடுப்பது தான் நம்முடைய தமிழர்களுடைய மரபு. அதையும் அவன் தொலைத்து விட்டதால் இம்மைக்கு உரிய பலன்களையும் மறுமைக்கு உரிய சொர்க்கத்தையும் இழந்து இங்கே சுக்ரீவன் தவித்து கொண்டிருக்கிறான் என்று அனுமன் சொன்ன பிறகுதான் ராமனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. தன் தம்பி மனைவியை தூக்கி போகிற அளவுக்கு மோசமான ஒரு அண்ணன். ஒருவேளை இந்த குற்றத்தை செய்யலாட்ட கூட ராமன் அவனோடு போய் சமாதானம் பேசி இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தன் மனைவியை ஒருவன் தூக்கி போன துன்பத்தில் இருக்கும்போது தம்பி மனைவியை போய் ஒருத்தன் தூக்கிட்டு வருவானா என்று தன் அரசாட்சியவே சிற்றன்னை சொன்ன ஒரு வார்த்தைக்காக விட்டு கொடுத்த ராமன் தம்பி மனைவியை ஒரு அண்ணன் தூக்கிட்டு போவானா? இது என்ன அநியாயம் என்கின்ற ஆத்திரத்தில் தான் வாலியை தன் எதிரியாக பார்க்காமலே நின் சுற்றம் என் சுற்றம் என்று உன் பகைவர் என் பகைவர் என்று ஏற்றுக்கொண்டார் என்றால், அந்த அளவுக்கு வாலி ரொம்ப மோசமாக செய்த செயல் தம்பி மனைவியை தான் கவர்ந்து கொன்றது என்ற மூன்றாவது நிறைவான குற்றச்சாட்டை வைத்து நான் அமைகிறேன். மூன்றாவது வழக்கை மிக கடினமான வழக்காக எண்ணி கவிதா வைத்திருக்கிறார். இப்போ அவரே சொன்னாரு, யார் சொன்னதான் தம்பி மனைவியை கவர்ந்து வைத்திருக்கிறான் என்ற இந்த வாக்குமூலத்தை கம்பராமாயணத்திலே சொல்லுவது யார்? அனுமன். அவன் சொல்லுகிறான், உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரன் அனுமன். இப்ப நான் கேட்கிறேன், அனுமன் யாரு? சுக்கிரீவனை தலைவனாக, ஈடு இணையில்லாத தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன். என்னைக்காவது தொண்டன் தலைவனுக்கு சப்போர்ட்டா தானே இருப்பான்? இருக்கிறதே இல்லைன்னுவா, இல்லைன்னா இருக்குன்னுவாங்க. நான் கேட்கிறேன், கம்பராமாயணத்தில் எங்காவது வாலி ஒழுக்கம் இல்லாதவன் என்று கம்பன் மூலமாகவோ இல்லை வேறு கதாபாத்திரங்கள் மூலமாகவோ அறியப்பட்டிருக்கிறானா? கம்பனே சொல்லுகிறான், சிறியன சிந்தியாதான். முடிஞ்சதுங்க. இந்த ஒற்றை வார்த்தையில், இந்த இரண்டு சொற்கள்ல இல்ல கம்பனே சொன்னான்னு சொன்னீங்க இல்லையா, அதே கம்பன் தான் சொல்லுகிறார், ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனல் என்ன, ஆரம் வீங்குதோள் தம்பிக்கு தன் அரசுரிமை பாரம் ஈந்தவன், பருவிலன் ஒருவன் தன் இளையோன் தாரம் வவ்வினன் என்ற சொல் தரிக்கும் ஆறு உளதோ. கவி கூற்றாக, கம்பன் கூற்றாக இது சொல்லப்படுகிறது. ராமன் என்ன நினைக்கிறானா, பரிவே இல்லாம தன் மனைவி தாரத்தை இவன் எடுத்துட்டானே, இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவதாக கம்பன் சொல்லுகிறான் என்றால், கம்பன் அதை புரிஞ்சிட்டு தான் சொல்லி இருக்கிறான். ராமனே என்ன சொல்றாரு, அனுமன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ராமன் சொல்றாரு, பொய் இல்லாதவன் வரன்முறை இம்மொழி புகழ், பொய்யே சொல்லாத உண்மையின் பக்கம் இருக்கிற அனுமன் சொன்னதால் ராமன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான் என்றால், நீங்க ராமனையும் குற்றம் சொல்லுகிறீர்கள், அனுமனையும் குற்றம் சொல்லுகிறீர்கள், கம்பனையும் குற்றம் சொல்லுகிறீர்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? நேர்மை இல்லாத, ஒழுக்கம் இல்லாத ஒருவனுக்கு பக்கத்தில் நாம் நிற்கும் போது நல்லவர்கள் எல்லோரும் நம் எதிரியாகத்தான் தோன்றுவார்கள் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப அற்புதமா அனுமனை கம்பன் பொய் இல்லாதவன் என்று சொன்னான்னு நல்ல அழகான ஒரு சொல்லால் அவ்வப்போது சொல்லுவார். அனுமனை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், பொய் இல்லாதவன் பொய் இல்லாதவன். அது எப்படி இருக்கும்னா, ஷேக்ஸ்பியரினுடைய ஜூலியட் சீசர்ல அந்தோனின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவான், ப்ரூடஸ் தூய்மையானவன், ப்ரூடஸ் நல்லவன் அப்படின்வான். அவன் தான் கடைசியில் கத்தியால் குத்த போறான்னு அர்த்தம். அடிக்கடி அடிக்கடி ஒன்று சொல்றோம் அப்படின்னா, இதை நீங்கள் ஷேக்ஸ்பியர்லேருந்து உதாரணம் எடுத்து, கம்பனுக்கு என்ன, அவன் சொல் வித்தகன் இல்லையா, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் இல்லையா,
அவனுக்கு தெரியாதா ஏன் அனுமனை மெய்யானவன் சொல்றது? பொய் இல்லாதவன் ஏன் சொல்லணும்? அந்த சொல்லுக்குள்ளே கம்பன் விளையாடி காட்டுகிறான். பொய் இல்லாதவன், பொய்யில் ஆதவன். அவன் பொய்யில் ஆதவன். பிரிக்கலாம். இது கம்பனுக்கு தெரியாதா? தெரிந்தும் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் என் அன்பு சகோதரிக்கு நான் சொல்லுகிறேன், சொல்லின் செல்வன் அனுமனை இவ்வளவு மோசமா நீங்க சொல்வீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லின் செல்வனே இப்படி சொல்லுகிறானே என்கிற ஆதங்கத்துல தாங்க சொல்றேன். யாரை எங்க சொல்லாலேயே வீழ்த்த முடியும்னு அனுமனுக்கு தெரியுங்க. அவன் ஞான பண்டிதன். அவன் சீதையை பார்த்துட்டு வந்து நான் இலங்கைக்கு அங்கே போனேன் அசோகவனத்திலே அந்த கதையெல்லாம் சொல்லல. ஒரே சொல்லல சொன்னான், கண்டேன் கற்பினுக்கனி. முடிஞ்சது, பார்த்தேன் கற்போடு இருக்கிறான். அவ்வளவு பெரிய சொல்லின் செல்வன் அவன். அவன் சொல்லுகிறான் ஒரு சொல்லை என்று சொன்னால் அது ஆழமான பொருளுக்கும். ஏற்கனவே மனைவியை பிரிஞ்சிருக்கிறான் இவன். இவன் கிட்ட நம்ம சொன்னது அப்ப பொய் சொன்னாருங்கிறீங்களா? பொய்ன்னு சொல்லலாமா? உண்மை இல்லைன்னு சொல்றேன். இப்ப கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க தயவு செஞ்சு. வழக்கு என்று சொன்னால் இப்ப வாலி குற்றம் செய்திருக்கிறான், தம்பி மனைவி ருமையை அவன் கவர்ந்திருக்கிறான் என்றால் அதற்கு சாட்சிகள் வேணும் இல்ல? நான் கேட்கிறேன், வேறு ஏதேனும் ஒரு சாட்சியை நீங்க சொல்லுமா? அதே அரண்மனையில் தானே தாரையும் இருந்தால், வாலியின் மனைவி தாரை இருந்தால்ல, அவள் அதே அரண்மனையில் இருந்தவள் எங்காவது இது குறித்து பேசியிருக்கிறாளா, வருத்தப்பட்டிருக்கிறாளா? நான் சொல்றேன், ஒரு மனைவி, ஆண்களுக்கு தெரியும் குறிப்பா, அவங்க ஏதேனும் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டால் அதை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற வல்லமை பெண்களுக்கு கிடையாது. ஏதேனும் ஒரு இடத்துல அவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள். இது பெண்களினுடைய உளவியல். இது நீங்க மருத்துவர், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது நிச்சயமாக. எனக்கு நீங்கள் சொல்லுவதை வைத்து சில சந்தேகங்கள் எழுகின்றன. நீங்களே அவற்றையும் விளக்கலாம். எனக்கு மருத்துவத்திலும் அதற்கு தெரியவில்லை விடை. ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போனான், அதை பற்றி மண்டோதரி நேரடியாக புலம்பியதாக கம்பர் எங்கேயாவது தந்திருக்கிறாரா? தானியமாலினி என்கிற இன்னொரு மனைவியும் ராவணனுக்கு உண்டு என்றே கம்பரில் பார்க்கிறோம். இன்னொரு மனைவியோடு இருக்கிறாயே என்று மண்டோதரி கேட்டதாக எங்கேயாவது தகவல் இருக்கிறதா? ஆனால் மண்டோதரினுடைய புலம்பலில் ராவணன் இறந்த பிறகு அவள் சுட்டி காட்டி விடுகிறாள். அவன் ஜானகியின் மீது கொண்ட காதலை, சீதையின் மீது கொண்ட காதலை தன் புலம்பலிலேயே வெளிப்படுத்துகிறாள். வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் உடன்நாடு இழைத்தவாறே கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலிங்கிறான். வெளிப்படுத்திடுறாங்க. அந்த ராவனுடைய அம்பு உள்ள போய் தேடுதான் ராவனுடைய உடம்புக்குள்ள. நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால் ராவணன் இறந்த பின்னர் தான் மண்டோதரி அதை வெளிப்படுத்தினாள். ஒருவேளை தாரை வாய்ப்புக்காக காத்திருந்தாளோ என்னவோ தெரியவில்லையே. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கே தாரையை வைத்து நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க போகிறேன். இப்பொழுது அவன் இறந்து கிடக்கிறான். வாலி வந்து புலம்புகிறாள். அங்கே எப்படி மண்டோதரி புலம்பினாலோ அதுபோல தாரை வந்து புலம்புகிறாள். உயிரோடு இருக்கும் போது வேணுமானா சக்கரவர்த்தி கணவன் என்ற மரியாதையில் அவள் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். இறந்த பிறகாவது அந்த பெண் வெளிப்படுத்தி இருப்பாள். ஆனால் இறந்த பிறகும் அவள் சொல்லுகிறாள், நாம் ஈருடல் ஓர் உயிராக அல்லவா நாம் வாழ்ந்தோம், இப்ப நீ இறந்து கிடக்கிற, நான் உயிரோடு இருக்கிறேனே, இது எந்த விதத்திலே நியாயம் என்று புலம்புகிறாள். அவள் சொல்லுகிறாள், உயிர் போனால் உடலாலும் உய்வரோ, நீ உயிர் போயிட்ட, ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன் எப்படி என்று கேட்கிறாள். அனுமன் மாதிரி ஒரு நியாயஸ்தன், ஒரு உத்தமன், ஒரு நியாயவான் சொல்லுகிற சாட்சியத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, நீங்க எதுக்கு வேணாலும் துணை போங்க. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு தயவு செய்து நீங்கள் துணை போகக்கூடாது. ஒரு வழக்காடு மன்றத்தில் ஜெயிப்பதற்காக இவ்வளவு பொய்கள் பேசக்கூடாது என்று அம்மையாரை மிக பணிவோடு கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். நீதிபதி அவர்களே, கணவனை பத்தி கேட்கணும்னா எந்த நீதிமன்றமோ முதல்ல மனைவி தான் கூப்பிட்டு விசாரிக்கும். நீங்க வாலி சொன்னா நாங்க குறங்கினோம், எங்களுக்கு இந்த காதல், இந்த வரையறை, இந்த மனம் முடித்தல் இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் நான் ஒழுக்கமானவன். கூட்டு குடும்பமா இருந்தவங்க வாலியும் சுக்ரீவனும். சுக்ரீவன் பயந்து அண்ணனுக்கு பயந்து ரிஷிமுக பருவத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக, இரளை குன்றத்துக்கு போயிட்டான்றதுக்காக கூடவே ருமை போக முடியாது.
அவ இங்க வீட்டுல இருந்தா. அதை வச்சு நீங்க வாலிய தப்பா பேசுறீங்களேன்ற வருத்தம் தான். ஒருபோதும் சுக்கிரீவன் சொல்லல, ருமை சொல்லல, தாரை சொல்லல. அனுமனுடைய வாக்குமூலத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு என்னுடைய கட்சிக்காரரை நீங்கள் குற்றம் சாட்டுவதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு எனக்கு மிகப்பெரிய வாசலை திறந்து வைத்த இந்த கம்பன் கழகத்தை சார்ந்த அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரௌத்ரம் பழகி வாதங்களை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை 2 வழக்கறிஞர்களும் மீண்டும் ஏதாவது தொகுத்து சொல்ல வேண்டுமென்றால் சகோதரி கவிதா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப உங்களுக்கு 2 மணித்துளிகள் கொடுக்கப்படுகிறது. நீங்களும் எழிலரசி அவர்களும் அந்த 2 மணித்துளிகளை எடுத்துக்கொள்ளலாம். எழிலரசி அவர்கள் தன்னுடைய வழக்கை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நியாயத்தை மீறி பல விஷயங்களை இங்கே பதிவு செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அவரே ஒரு விஷயத்தை சொன்னார். வாலி வதை படலத்தில் நீ என்ன இருந்தாலும் உன்னுடைய தம்பி மனைவியை கவர்ந்தது குற்றம்தானே என்று இலக்குவன் வாயிலாக கேட்டபோது, எங்கள் குரங்கு இனத்தில் இந்த பாகுபாடு இல்லை என்று சொன்னபோதே வாலி அதை ஒத்துக்கொண்டதாக தான் அர்த்தம். இல்லைன்னா அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்கவே தேவையில்லை. அப்படின்னா செய்யவே கிடையாதுன்னு ஓங்கி அழுத்தமாக பேசியிருக்கலாம். ஏன்னா வாலி வதைப்படலத்தில் அவ்வளோ நியாய தர்மங்கள் பேசுகிற வாலி இந்த இடத்தில் ஏன் ஒரு அடி பதுங்குகிறான், ஒதுங்குகிறான் என்றால் வாலியின் மேல் அந்த குற்றம் இருப்பதால் தான் வாலியால் ஓங்கி பேச முடியவில்லை. இன்னொன்று அவங்க சொன்னாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கிறதுன்னு நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு தெரில. கூட்டு குடும்பமாக இருக்கிறது வேற, தம்பி மனைவியை கூட்டிகிட்டு போய் கூடவே வச்சுக்கிறது என்பது வேற. நீங்கள் எந்த காலத்திலேயே சுக்ரீவன் ஒன்றும் தண்டனை அடைஞ்சு அங்கே போய் இல்லை, தவறே செய்யாமல் அண்ணனுடைய அதிகபட்சமான கோபத்துக்கு முன்னால் நிற்க முடியாமல் பதுங்கி ஒதுங்கி போய் அவன் ஒரு பதுங்கு குழியில் இருக்கிற மாதிரி. ஒரு போர் நடக்கும்போது எளிய மக்கள் பதுங்கு குழியில் இருக்கிறார்கள் என்றால் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வேற வழி இல்லாமல் அங்கே கிடக்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ணனை எதிர்ப்பதற்கு வழியே இல்லாமல், தன் பக்கத்தின் நியாயத்தை சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல், அவன் முன்னாடி சொன்ன அதை அவன் காதலையே வாங்காம தன்னை கொள்வதையே ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறானே என்கின்ற மனவேதனையில் அவன் ஒதுங்கி போயிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் மனைவியையும் அவன் கவர்ந்து கொண்டான் என்கின்ற வேதனையில் சுக்ரீவன் இருக்கும்போது இவ்வளவு தவறுகளையும் செய்த வாலி செய்தது குற்றம். அந்த வாலிக்காக பரிந்து கொண்டு வருவது எழிலரசியின் குற்றம் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பை, ஒரு பெண்ணின் பக்கம் உள்ள தீர்ப்பை, ஒரு நல்லவனின் பக்கத்தின் உள்ள நியாயத்தை அம்மா அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்பி நான் விடை பெறுகிறேன். நன்றி. காலம் காலமாக ஒரு விஷயம் நம்பப்படுகிறது என்பதற்காகவே அது நியாயமாகிவிட முடியாது. எப்போதும் நியாயங்களை நாம் அலசி ஆராய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டுதோறும் கம்பன் கழகத்தை நாம் கூட்டுகிறோம். நாம் இதில் சில விஷயங்களை ஆராய்கிறோம். நீங்க சில விஷயங்களை நீங்க இப்படி பாருங்களேன். நான் இப்படி தொகுப்புரையாக சொல்லுகிறேன். சுக்கிரீவனை வாலியே மன்னிப்பதாக இருந்தாலும் எழிலரசி மன்னிப்பதாக இல்லை. இதை நான் உறுதியாக சொல்லுகிறேன், இறுதியாகவும் சொல்லுகிறேன், நிறைவாகவும் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? பரம்பொருளாகிய நடையில் நின்று என் ராமனுக்கு அழிக்க முடியாத ஒரு களங்கத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தவன் அந்த சுக்கிரீவன். இல்லாட்டி அவன் செஞ்சிருப்பானாங்க. அதை சுக்கிரீவன் தான் அவனுடைய மூல காரணம். கூட அனுமன் தோஸ்து. நீங்க குற்றவாளிக்கு கூட இப்போது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, விசாரிப்பாங்க, கூண்டுல நிறுத்தி ஏன் அந்த குற்றத்தை செஞ்சீங்க அப்படின்னு. சரி, நீங்க இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்களே வாலிய, எங்க விசாரிச்சிருக்கலாமே. ஒரு பரம்பொருள் தானே ராமன். அப்ப நீ இதை செஞ்சியான்னு கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல. சரி, அது கூட வேணாம். உன்னுடைய மனைவி சீதையை கவர்ந்து சென்ற ராவணனுக்கு நீ தூது அனுப்புன, அங்கதானே அனுப்புனியா இல்லையா? அப்ப போருக்கு முன்பாக தன்னுடைய எதிரிக்கு தூது அனுப்புவது என்பது மரபு, ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கூட நீங்க வாலிக்கு கொடுக்கலையே. ஒரு தூது அனுப்பியிருக்கலாம்ல, விசாரிச்சிருக்கலாம்ல. எதுவுமே செய்யாம ஒரு பரம்பொருளாக இருந்து மறைந்திருந்து அம்பு எய்த ராமன் ஒரு கைப்பாவையாக மாற்றப்படுகிறான். அனுமனாலும் சுக்கிரீவனாலும் ராமனை சிந்திக்க விடல. மனைவியை பிரிந்ததால் சிந்தை கலங்கியதோ என்று வாலியே கேட்கக்கூடிய அளவுக்கு ராமன் மீது பழி வருவதற்கு காரணமாக இருந்தவன் இந்த சுக்கிரீவன். சமாதானம் போய் செஞ்சிட்டு வாங்க எங்க அண்ணங்கிட்டன்னு சொல்லி இருக்க கூடாதா சுக்கிரீவன் நினைத்திருந்தால்? ஆனால் அவன் எதற்கும் தயாராக இல்லை. அவன் சுயநலம் மிக்கவன். எடுத்த உடனே கவிதாவுக்கு கூட கோவம் வந்துச்சு.
நீங்கள் காலம் காலமாக இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று ஒரு வரையறையை எடுத்து விட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் வாலியை குறை சொல்லிக் கொண்டே நீங்கள் இருக்கக்கூடாது. வாலியின் பக்கத்தை தயவு கூர்ந்து எழிலரசியின் பக்கம் இருந்து சிந்தித்து பாருங்கள். அவன் எவ்வளவு நல்லவன் என்பதை அவ்வப்போது கம்பனும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் கவிதா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று சொன்னால் நீதிபதி அவர்கள் நீங்கள் இதை அலசி ஆராய்ந்து நல்ல தீர்ப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பணம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, இரண்டு சகோதரிகளுமே கம்பருடைய காவியத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பல தகவல்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். புதிய கோணங்களில் புதிய அணுகுமுறைகளில் சில நிகழ்வுகளையும் தகவல்களையும் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இரண்டு சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலேயும் தெரிவித்துக் கொள்கிறேன்.